வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விடியல் அடிவானத்தில் இளம் சிவப்பாக மலர்ந்தது. பால்காரர்கள் மணி அடித்து பாலை விநியோகித்தார்கள். அரசாங்க பேருந்துகள் 4-5 நபர்களை மட்டும் சுமந்து சோம்பலாக புறப்பட்டது. கட்டை மாட்டு வண்டிகளில் காய்கறி கூடைகள் ஏற்றப்பட்டு சந்தைக்கு வியாபாரம் சென்றது. இரவெல்லாம் குறைத்து உழைத்து போன நாய்கள் களைத்து போய் உறங்கச் செய்தது. தீட்சாவுக்கு விழிப்பு வந்தது. கண்களை மூடியவாறு எழுந்தாள். அப்படியே நடந்து போய் சுவற்றோரம் நின்றாள். தலையை உயர்த்தி ஈமைகளை பிரித்தாள். வேல்மையில் முருகன் கண்களில் பட்டார். முருகா, வாய் நிறைய அழைத்தாள் தீட்சிதா. வெளியே வந்து பக்கெட் தண்ணீரில் சாணம் கரைத்து வாசல் தெளித்தாள், கோலம் போட்டாள். திரும்பவும் வீட்டிற்குள் நுழைந்தபோது அண்ணன் அறையை பார்த்தாள். இன்னும் திறக்கப்படவில்லை. அண்ணனும் அண்ணி மாதவியும் இன்னும் துயில் எழவில்லை. அடுத்த அறையை பார்த்தாள். தம்பி சரவணன் சுருண்டு படுத்திருந்தான். இரவு 1 மணிக்குத்தான் வந்து படுத்தான். கொஞ்சம் தள்ளி தங்கை கவிமணி தூங்கி கொண்டிருந்தாள். அம்மாவும் இன்னும் படுக்கையை விட்டு எழவில்லை. தீட்சிதா பிரஷில் பேஸ்டை பிதுக்கி அவள் சேலை துணிமணிகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் போனாள். குளித்து முடித்து 10 நிமிடத்தில் வெளியே வந்தபோது துணிக்கொண்டை அணிந்திருந்தாள். சரவணன் ஜாக்கிங் போவதாக சொன்னானே, எழுப்பலாமா? சரவணனை நெருங்கி தோளில் தட்டினாள். சரவணா, டேய் சரவணா, எழுந்துரு. என்னக்கா தூக்கத்தில் முனுங்கினா? ஜாக்கிங் போகிறதா சொன்னியே. ப்ளீஸ்க்கா, தூக்கமாக வருது, போகலை, ப்ளீஸ் என்னை விட்டுடு. எப்படியோ போ. வெளியே வந்து அடுக்கலைக்குள் நுழைந்தாள். ஏற்கனவே இருந்த பால் பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைத்தாள். கேஸை திருகி லைட்டரால் பற்ற வைத்தாள். பால் கொதி வாங்கியதும் பொடி சர்க்கரையை கலந்து காப்பி தயாரித்தாள். தீட்சி, அம்மாவின் குரல். அம்மா எழுந்து விட்டாள். என்னம்மா, எழுந்துட்டியா? ஆமாம். ஒரு டம்ளர் காப்பி கூட, இதோ கொண்டு வரேன். காப்பி டம்ளரை கொண்டு போய் அம்மாவிடம் நீட்டினாள். இந்தாம்மா. அம்மா ஞானாம்பால் வாங்கி கொண்டாள். அதற்குள் அண்ணன் அரைக்கதவு திறக்க மோகன்ராஜ் வெளியே வந்தான். அண்ணா, காப்பி கொண்டு வரட்டுமா? குடு சொல்லிவிட்டு காலை கடன் கழிக்க போனான். தீட்சிதா காப்பி டம்ளரை எடுத்துக்கொண்டு அண்ணன் அறைக்குள் நுழைய அண்ணி மாதவி எழுந்து சோம்பல் முறித்தாள். தீட்சி, என்ன நீ? எனக்கும் காப்பி கொடு, உடம்பு ரொம்ப சோம்பலாக இருக்குது, சுடு தண்ணி வச்சு கொடு. ஆகட்டும் அண்ணி. பெரிய ஈய பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி தீயை மூட்டினாள். பூரிக்கு மாவு பிசைந்தால் 10 நிமிடத்தில் பூரிக்கு மசால் தயாரித்தாள். பூரி மாவை உருண்டை பிடித்து வட்டவட்டமாக உருட்டினாள். அடுப்பில் வைத்த வானலியில் எண்ணெயை காய ஒவ்வொரு பூரியாக சுட்டி எடுத்தாள். சரவணன் கொட்டாவி விட்டு கொண்டே வந்தான். அக்கா, என்ன சரவணா, எனக்கும் ஒரு டம்ளர் காப்பி. போய் பல்ல விளக்கிட்டு வா, தர்றேன். தினம் உன்னோட இதே தொல்லை என்று முணுங்கி கொண்டே போனான். தீட்சிதா காப்பியை சூடு செய்து டம்ளரில் ஊட்டினாள். சரவணன் திரும்பவும் வந்தான். இப்போ கொடு. காப்பி டம்ளரை அவனிடம் நீட்டிக்கொண்டே கேட்டாள். ராத்திரி 1 மணி வரைக்கும் எங்கே போயிருந்த? குமார் வீட்டுக்கு. தீட்சிதா சரவணனை முறைத்தாள். காலேஜ் போனால் பொய்யும் சேர்த்து படிக்கணுமா? சினிமாவுக்கு போயிருந்தேன், தெரிஞ்சா அண்ணன் திட்டுவார். பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு சினிமா? இது தேவையா? அதுவும் நைட் ஷோ. தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு. சரவணா, நம்ம குடும்ப சூழ்நிலையை நினச்சி பாருடா. உனக்கு சினிமா பார்க்க தோணுமா? ஒழுங்காக காலேஜ் போய் படிக்கிற வழியை பாரு. காலி டம்ளரை தீட்சிதாவின் கையில் கொடுத்தான். அந்த பாட்டியே தேவலை. எந்த பாட்டி? முணுமுணுத்தவாறு திரும்பி போனான். ஔவையார் பாட்டி. தீட்சிதா 10 நிமிட ஒப்பனையில் அலங்கரித்து தோல்பையோடு வெளியே வந்தாள். அம்மாவிடம் போனாள். அம்மா கிழிந்த சேலையை தைத்து கொண்டிருந்தாள். அம்மா, இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குது, போயிட்டு வர்றேன். வழக்கமான இன்டர்வியூ தானே, போயிட்டு வா. அண்ணன் அறையை எட்டி பார்த்தாள். மோகன்ராஜ் தலைவாரி கொண்டிருந்தான். அண்ணா, என்ன தீட்சி? ஒரு இன்டர்வியூ இருக்குது, போயிட்டு வர்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஆஃபீஸ் போகிறப்ப நானே மொபைலில் ட்ராப் பண்ணுறேன். வேண்டாண்ணா, நானே போயிடுறேன். திரும்பி நடந்தாள் தீட்சிதா. மாதவி எதிர்பட்டாள் குளித்த தலையோடு. அண்ணி, வர்றேன். என்ன இன்டர்வியூவா? ஆமாம் நீ. எத்தனை இன்டர்வியூ தான் போவ? என்ன சாதிச்ச? நான் சாதிக்க போகல அண்ணி. இந்த குடும்பத்தோட பாரத்தை அண்ணா தன் தோளில் சுமந்துட்டு நிற்கிறாரு. நானும் ஒரு கை கொடுத்தா அண்ணனோட தோல் வலி கொஞ்சமாவது குறையுமேனு தான் இப்படி வேலைக்கு நாயா அலையிறேன். வர்றேன் அண்ணி. உள்ளே நுழைந்தாள் மாதவி. கேட்டிங்களா உங்கள் தங்கச்சி சொல்கிறத? அதில் என்ன தப்பு?
இப்போவே உங்கள் பேச்சை கேட்காம போகிறா. நாளைக்கு ஒரு வேலை கிடச்சி கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா நாமெல்லாம் அவள் முன்னால் கை கட்டி நிற்கணும். அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். உனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, எனக்கு வந்து ஏதாவது போடு. இதே நேரம் தீட்சிதா தெருவில் இறங்கி பஸ் ஸ்டாப்பை அடைந்தாள். இங்கிருந்து இன்டர்வியூ நடக்கும் காந்திபுரத்துக்கு பஸ்ஸில் போக 3 ரூபாய். நடந்து போனால் இந்த 3 ரூபாயை மிச்சப்படுத்தலாம். இன்டர்வியூவுக்கு இன்னும் 40 நிமிடம் இருக்கிறது. தீட்சிதா ஒரு முடிவோடு வேகமாக நடக்க தொடங்கினாள். தலை முதல் கால் வரை போர்வையை போர்த்தி கொண்டு தூங்கி கொண்டிருந்தான் பூபேஷ். அவன் அறையை எட்டி பார்த்த சுந்தரமூர்த்தி கோபமாக கத்தினார். தெய்வான, தெய்வான. ஏதோ வேலையாக இருந்த தெய்வானை கணவன் குரல் கேட்டு வேகமாக வந்தாள். என்னங்க, இப்போ மணி என்ன? 8 ஆகுது. ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வா. எதுக்குங்க? குளிக்கிறதுக்கா? போடி, சொன்னதை செய். தெய்வான ஒரு செம்பு நிறைய தண்ணீர் கொண்டு வந்தாள். இந்தாங்க. செம்பை வாங்கிய சுந்தரமூர்த்தி பூபேஷின் அறைக்குள் நுழைந்தார். பூபேஷின் போர்வையை விலக்கி தலையில் தண்ணீரை ஊற்றினார். பூபேஷ் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். என்ன, வீட்டுக்குள்ளேயே மழை பெய்கிறதா? விழித்து பார்த்தவன் எதிரே சுந்தரமூர்த்தி கோபமாக நின்றிருக்க தெய்வானை மகனுக்கு ஒத்தாசையாக பேசினாள். என்னங்க, தூங்குற பையன் தலையில் தண்ணி ஊத்துறீங்களே. சொன்ன மனைவியை எரிப்பதை போல பார்த்தார். இப்படி பேசியே தான் இவனுக்கு எடுத்து வச்சிருக்கிற என்ற சுந்தரமூர்த்தி மகனிடம் திரும்பினார். பாரு, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கான்னு. 8 மணி வரைக்கும் தூங்குறான். 7 கழுத வயசாச்சு, இன்னும் பொறுப்பு வரல. தினமும் சாப்பிட வேண்டியது, ஊரை சுற்ற வேண்டியது, 9 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. ஒரு உத்தியோகம் இல்லைங்கிற கவலை இருக்கா இவனுக்கு? தெய்வானை அடித்தொண்டையில் வருத்தப்பட்டாள். பையன் என்ன பண்ணுவான்? மாதம் 4 இன்டர்வியூவுக்கு போயிட்டு வர்றான். போய் என்ன புண்ணியம்? வேலை கிடைக்கல. சரி, இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குது, போயிட்டு வர சொல்லு. அங்கேயாவது வேலை கிடைக்குதான்னு பார்க்கலாம் என்று சுந்தரமூர்த்தி அதே கோபத்தோடு வெளியேறினார். இத்தனைக்கும் பூபேஷ் மறுவார்த்தை எதுவும் பேசாமல் அமைதியாகத்தான் நின்று கொண்டிருந்தான். தெய்வானை கொடியிலிருந்து ஒரு டவலை உருவி மகனின் தலைமுகமெல்லாம் துடைத்து விட்டாள். பூபேஷ், உனக்கு கோபம் வரலையாப்பா? ரோசம் வரலையான்னு கேளுமா. தாய் கண்ணீர் சுமந்து மகனை பார்த்தாள். இல்லை பூபேஷ், உனக்கு ரோசம் எங்களை விட நிறையவே இருக்கு. நீ தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை. அப்பா இவ்வளோ தூரம் திட்டினாரே, கொஞ்சமாவது கோபம் வரலையா? அப்பா மேலே எனக்கு நிச்சயமாக கோபம் வராதுமா. ஏன் தெரியுமா? ஒரே பையன் அவர் ஆசையாக வளர்த்து எம்ஏ படிக்க வச்சார். படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்கலங்கிற கவலை அப்பாவுக்கு. அந்த காயத்தின் வலி தாங்க முடியாமல் தானே அப்பா பேசுகிறாரு. இதில் அப்பாவுக்கு சுயநலம் இல்லைம்மா, தன் மகனுக்கு ஒரு உத்தியோகம் வாய்க்கலையேங்கிற வருத்தம் தான். அந்த வருத்தம் வார்த்தைகளாக உடஞ்சி மேலே விழுது, அவ்வளவுதானம்மா. அம்மா விழிநீரை துடைத்து கொண்டாள். சரிடா, போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். பூபேஷ் 10 நிமிடத்தில் குளித்து விட்டு வந்தான். சாப்பிட்டு உடைகள் மாற்றிக்கொண்டு புறப்பட்டு விட்டான். அம்மா, என்னப்பா? போயிட்டு வர்றேம்மா. மகராசனா, போயிட்டு வாப்பா. இந்த தடவையாவது உனக்கு அந்த முருகன் கண் விழிக்கட்டும். இதழ்களில் மெல்லிய சிரிப்போடு வெளியே நடந்தான். காந்திபுரம் போகும் பஸ் பார்த்து ஏறிக்கொண்டான். அந்த கம்பெனி காந்திபுரத்துக்கு அருகில் உள்ள ஜெயில் ரோட்டில் இருந்தது. முருகேந்திரா அண்ட் கம்பெனி. அது ஒரு நவீன மாடி கட்டிடம். 2 வீலர்களின் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கும் கம்பெனி. ஸ்டெனோ கம் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு போஸ்ட்டுக்கு 40 பேர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். பூபேஷ் மாடி ஏறி இன்டர்வியூ நடக்கும் ஹாலுக்கு வந்தான். வரிசையாக போடப்பட்டிருந்த நாற்காலி பெஞ்சுகளில் நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தவர்கள் காத்திருந்தார்கள். 80% ஆண்களாக இருந்தார்கள். பூபேஷ் ஒரு நாற்காலியை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்தான். டே மகேந்திரா, இந்த இன்டர்வியூ ஒரு ஐவாஸ்டா. என்னடா சொல்கிற? உண்மை தாண்டா சொல்கிறேன். ஒரு வேக்கன்சிக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்தியா? இந்த நேரம் இந்த காலி இடம் விலை பேசப்பட்டிருக்கும். இல்லை, ஒரு எம்எல்ஏ எம்பியோட சிபாரிசு பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. பின்ன எதுக்குடா நம்மளை கூப்பிட்ருக்காங்க? பேருக்கு இன்டர்வியூ நடத்ததான். இப்படி ஆளுக்கால் பேச பியூன் வந்தான். சந்திரன். யார் அது சந்திரன்? பியூன் கத்த ஒருவன் தள்ளுக்கதவை திறந்து உள்ளே போனான். அந்த ஹால் முழுவதும் சட்டென்று அமைதியாகி ஒருவித இறுக்கம் உளவியது. 10:30 மணிக்கு தொடங்கிய நேர்முக தேர்வு 1:30 மணிக்கு நிறுத்தினார்கள். இதுவரை 19 பேர் மட்டுமே நேர்முக தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். பியூன் வந்து சொன்னான், எல்லாரும் சாப்பிட போயிட்டு 3 மணிக்கு வாங்க, மீதி பேருக்கு 3 மணிக்கு இன்டர்வியூ. எல்லாரும் கலைந்து போனார்கள். பூபேஷ் இன்டர்வியூ கடிதம் பார்த்தால் நம்பர் 21. தீட்சிதா நம்பர் பார்த்தால் நம்பர் 25. தீட்சிதாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. இந்த இன்டர்வியூக்கு இவ்வளவு பேர்களை அழைப்பார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. தெரிந்திருந்தால் சாப்பிட ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். 2 மணிக்குள் நேர்முக தேர்வு முடிந்துவிடும் என்று நினைத்து வந்துவிட்டாள்.
என்ன செய்வது? இன்டர்வியூ முடியும் வரை பசிக்கு சமாதானம் சொல்லித்தான் சமாளிக்க வேண்டும். பூபேஷ் எழுந்து படிகளில் இறங்கி ஜெயில் ரோட்டுக்கு வந்தான். அப்படியே மெதுவாக நடந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டை அடைந்தான். அன்னபூர்ணா ஹோட்டல் கண்ணில் பட்டது. உள்ளே போய் டிஃபன் சாப்பிடலாமா என்று நினைத்தான். பேக்கெட்டில் 20 ரூபாய் மட்டுமே இருந்தது. இதற்கு சாம்பார் வடை தான் கிடைக்கும். அருகில் இருந்த பெட்டி கடையில் 2 பூம்பழம் வாங்கி சாப்பிட்டான். அன்னபூர்ணா ஹோட்டலுக்குள் நுழைந்து வாட்டர் பாயை அணுகினான். காப்பி தம்பி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. வாட்டர் பாய் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தவாறே தண்ணீர் டம்ளரை நீட்ட 2 டம்ளர் சிறுவாணி தண்ணீரை குளிர்ச்சியாக வயிற்றுக்குள் நிரப்பிக்கொண்டு வெளியே வந்தான். பசி கும்பிடு போட்டு போயிருந்தது. திரும்பவும் ஜெயில் ரோட்டில் நடந்து கம்பெனி படிகளில் ஏறினான். ஹாலுக்கு வந்தபோது சில பேர் வந்திருந்தார்கள். பூபேஷ் பழைய இடத்தில் போய் உட்கார்ந்தான். தீட்சிதாவுக்கும் பசிக்க ஆரம்பித்தது. அவள் சமாதானம் எடுப்படவில்லை. எழுந்து பியூனை நெருங்கினாள். கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? அதோ அதுதான் டைனிங் ரூம். அங்கே ஃபில்டரில் தண்ணி இருக்குது, போங்க. தீட்சிதா டைனிங் அறைக்குள் நுழைந்து ஃபில்டரில் 3 டம்ளர் தண்ணீர் குடித்தாள். பசி கொஞ்சம் குறைந்தது போல தெரிந்தது. திரும்பவும் தன் இடத்துக்கு வந்தாள். பூபேஷ் எழுந்து ஒரு சின்ன சிரிப்போடு அவளை நெருங்கினான். மேடம், இது உங்கள் இன்டர்வியூ கார்டு தானே? தீட்சிதா வாங்கி பார்த்தாள். ஆமாம், இது எப்படி உங்கள் கைக்கு? நீங்கள் இப்போ எழுந்து போகிறப்ப கீழே விழுந்துடுச்சு. சாரி, தேங்க்ஸ். பரவாயில்லை என்று பூபேஷ் திரும்பினான். உள்ளே மணி அடிக்கப்பட்டு பியூன் மறுபடியும் கூப்பிட்டான். ராஜசேகரன். நேர்முக தேர்வு தொடங்க அடுத்து பூபேஷ் அழைக்கப்பட்டு வெளியில் வந்தான். 15வது நிமிடம் தீட்சிதா அழைக்கப்பட்டு உள்ளே போனாள். அது ஒரு ஏர் கண்டிஷன் அறை. நீளமான டேபிள் போடப்பட்டு நடுவில் 50 வயது விழுந்த ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு ஒரு இருபுறமும் 2 பேர்கள் இன்டர்வியூ நடத்த உட்கார்ந்திருந்தார்கள். டேக் யுவர் சீட் ப்ளீஸ் என்றது வழுக்கை. தேங்க்ஸ் சார் என்று அமர்ந்தாள் தீட்சிதா. உங்கள் பேர்? தீட்சிதா. என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன். கிவ் மீ யுவர் சர்டிஃபிகேட். தீட்சிதா சர்டிஃபிகேட்களை நீட்டினாள். புரட்டி பார்த்த வழுக்கை தலை வெரி குட் என்று அவளிடமே திருப்பி கொடுத்தது. அடுத்து 3 பேரும் மாறி மாறி கேள்வி கணைகள் தொடுக்க தீட்சிதா எல்லாவற்றிற்கும் சளைக்காமல் பதில் சொன்னாள். ஓகே, இந்த கம்பெனி இந்த போஸ்ட்டுக்கு உங்களை தேர்ந்தெடுத்தா ஒரு நல்ல பதில் உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்யூ சார் சொல்லிவிட்டு வெளியில் வந்தாள். ரோட்டுக்கு வந்தபோது ஒரு மரத்தடியில் பூபேஷ் நின்றிருந்தான். மிஸ் தீட்சிதா, ஒரு நிமிஷம். தீட்சிதா திரும்பி பார்த்தாள். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? முடி போட்ட கர்ச்சிப்பை அவளிடம் நீட்டினான். இந்த கர்ச்சிப்பில் அழகாக உங்கள் பேரை எம்ப்ராய்டி பண்ணியிருக்கீங்களே. அவன் நீட்டிய கர்ச்சிப்பை வாங்கி கொண்டாள். அதென்ன முடிச்சு? 3 முடிச்சா? இல்லை, 1 ரூபாய் காசை 3 முடிச்சு போட்டு வச்சுருக்கேன், விழாமல் இருக்க. சரி, உங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக? இல்லையே, இன்டர்வியூங்கிறதுனால லேசாக டென்ஷன். சரி, நீங்கள் எங்கே போகணும்? உக்கடம். நான் சாய்பாபா காலனி போகிறேன், வாங்க. அப்படியே பேசிக்கிட்டே பஸ் ஸ்டாண்ட் போகலாம். இருவரும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் அடைய டவுன் பஸ் நின்றிருந்தது. மிஸ் தீட்சிதா, இது குனியமுத்தூர் வழியாக போகிற பஸ், உக்கடம் போகும், ஏறிக்கோங்க. தீட்சிதா ஓடி போய் ஏறி சீட்டை பிடித்து உட்கார்ந்திருந்தாள். பஸ் புறப்பட ஆரம்பித்தது. பூபேஷ் கையை ஆட்டினான். என்னங்க, மறந்து போய் குனியமுத்தூரில் இறங்கிடாதீங்க. தீட்சிதாவுக்கு லேசாக கோபம் வந்தது. இவன் என்ன கிண்டல் பண்ணுறான்? திரும்பி பார்த்தாள் தீட்சிதா. கையை ஆட்டியபடியே நிற்கும் பூபேஷின் முகத்தில் கிண்டலோ கேலியோ தெரியவில்லை. கள்ளம் கபடமற்ற சிரிப்பு மட்டுமே தெரிந்தது. தெய்வான, சுந்தரமூர்த்தி கூப்பிட்ட குரல் சமையல் கட்டுக்கே செல்ல கொதிக்கும் பாலை அப்படியே விட்டுவிட்டு கணவனிடம் போனாள் தெய்வானை. என்னங்க, உன் மகனுக்கு நாளைக்கு ஏதாவது முக்கிய வேலை இருக்கான்னு கேளு. தெய்வானை பூபேஷின் அறையை எட்டி பார்த்தாள். பூபேஷ் ஒரு ஆங்கில நாளிதழில் வந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் எழுதி கொண்டிருந்தான். தாய் மகனை நெருங்கினாள். பூபேஷ், என்னம்மா, நாளைக்கு உனக்கு முக்கிய வேலை ஏதாவது இருக்கான்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. நான் என்ன ஆஃபீஸ் உத்தியோகமாக பார்க்குறேன்? வேலை எதுவும் இல்லைம்மா. தெய்வானை கணவனுக்கு கேட்கும்படி குரலை வெளியே அனுப்பினாள். நாளைக்கு வேலை எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். சுந்தரமூர்த்தி பதிலுக்கு உறக்க பேசினார். என்னோட சிநேகிதன் கந்தசாமியோட மகனுக்கு நாளைக்கு உடுமலைப்பேட்டை லயன்ஸ் கிளப்பில் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம், போயிட்டு வரவான்னு கேளு. என்னடா பூபேஷ், கல்யாணத்துக்கு போகிறியா? போகிறேன்னு சொல்லுமா. அவனே கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்கிறான். சரி, 100 ரூபாய் டேபிள் மேலே வச்சுருக்கேன், 50 ரூபாய் மொய் வைக்க சொல்லு, மீதி பஸ்ஸுக்கு வச்சுக்க சொல்லு. நான் ஒரு முக்கிய காரியமாக திருப்பூர் வரைக்கும் போயிட்டு வர்றேன் சொன்ன சுந்தரமூர்த்தி புறப்பட்டு விட்டார். பூபேஷ் அம்மாவை பார்த்தான். ஏம்மா, பஸ்ஸுக்கு 50 ரூபாய் போதுமா? அப்பா கொடுக்கறத வாங்கிக்க. இந்தா. தெய்வானை இடுப்பிலிருந்து சுருக்கு பையை எடுத்து அதிலிருந்து 50 ரூபாயை பூபேஷிடம் நீட்டினாள். பூபேஷ் சந்தோஷமாக வாங்கி கொண்டான். அம்மானா அம்மா தான் என்று பூபேஷ் தாயின் கன்னத்தை
கிள்ளி கிள்ளி தன் விரல்களுக்கு முத்தம் கொடுத்தான். பூபேஸ் சந்தோஷமாக வாங்கி கொண்டான். அம்மானா அம்மாதான் என்று பூபேஸ் தாயின் கன்னத்தை கிள்ளி கிள்ளி தன் விரல்களுக்கு முத்தம் கொடுத்தான். அப்பா அப்படி, பையன் இப்படி. இரவு 7 மணி சுமாருக்கு உடுமலைப்பேட்டை கொல்லம்பட்டறையில் பஸ்ஸிலிருந்து இறங்கினா பூபேஸ். தோளில் ஏர்பேக் தொங்கிக் கொண்டிருந்தது. நாளை காலை முகூர்த்த நேரத்துக்கு மாற்று துணி கொண்டு வந்திருந்தான். பூபேஸ் வடக்கு பாதையில் லயன்ஸ் கிளப் கல்யாண மண்டபத்தை நோக்கி நடந்தான். மண்டப வாசலில் அப்பாவின் சிநேகிதர் நின்று வரவேற்றார். வாங்க தம்பி, அப்பா வரலையா? அவர் அவசரமாக திருப்பூர் போயிருக்கிறாரு. அப்பாவின் சிநேகிதர் அவனை மண்டபத்துக்குள் அழைத்து கொண்டு போனார். திவாகர் கூப்பிட ஒரு இளைஞன் திரும்பி பார்த்தான். திவாகர், இவர் என் சிநேகிதன் சுந்தரமூர்த்தியின் மகன். பேர் என்னப்பா? பூபேஸ் சார். பூபேஸ், இவன் என்னோட மகன், பேரு திவாகர். இவனுக்கு தான் இப்போ கல்யாணம். திவாகர் தம்பியை நல்ல முறையில் கவனி, நான் மற்றவங்களை கவனிக்கிறேன்ப்பா. திவாகரின் அப்பா விலகி போனார். திவாகர் பூபேஸின் கையை பிடித்து கொண்டு நடந்தான். வாங்க பூபேஸ், மாடியில் தான் என்னோட அறை. இருவரும் மாப்பிள்ளையின் அறைக்கு வந்தார்கள். திவாகர் பூபேஸின் தோல்பையை வாங்கி தன்னுடைய பொருட்களோடு வைத்து கொண்டான். 1 மணி நேரத்தில் மாப்பிள்ளை அழைப்பு முடிந்து எல்லாருமே சாப்பிட உட்கார்ந்தார்கள். சாப்பிட்டு முடித்ததும் என்னோட காலேஜில் படித்த தண்டபாணி வீட்டுக்கு போய் படுத்துக்கொள்ளலாம். அவன் இங்கு தான் தென்பூதிநத்தம் கிராமத்தில் கிராம அதிகாரியாக இருக்கிறான். விலாசத்தை நினைவுபடுத்தினான் பூபேஸ். சாப்பிட டைனிங் ஹாலுக்குள் நுழையும் போது யாரோ நெக் என்று தோளில் இடித்தார்கள். திரும்பி பார்த்த பூபேஸின் கண்களில் சந்தோஷ பூக்கள் தெரித்தன. எதிரே தீட்சிதா நின்றிருந்தாள். தீட்சிதா, நீங்கள் எப்படிங்க? மணப்பொண்ணு என்னோட காலேஜ் மேட், அதுதான் நான் இங்கே. ஆமாம், நீங்கள் எப்படி? மாப்பிள்ளை அப்பாவோட சிநேகிதர் மகன். அப்பாவால் கல்யாணத்துக்கு வர முடியல, என்ன அனுப்பி வச்சாரு. நல்ல வேலை, இங்கேயும் ஏதாவது இன்டர்வியூக்கு வந்தீங்களோன்னு நினச்சேன் என்று சிரித்த தீட்சிதா மெதுவான குரலில் சொன்னாள். அம்மா தேடுவாங்க, நான் வர்றேன் என்று மாடி ஏறி ஓடினாள் தீட்சிதா. யாரோ பூபேஸின் கையை பிடித்து இழுத்தார். என்ன சார் இங்கே நின்றுட்டீங்க? சாப்பிட வாங்க. பூபேஸ் சாப்பிட்ட முடித்து மணவரை ஹாலுக்கு வந்தான். டெக்கின் உதவியால் டிவியில் முத்துப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு மடக்கு நாற்காலியில் போய் உட்கார்ந்தான். தீட்சிதா எங்காவது தென்படுகிறாளா என்று பார்த்தான். அவளை காணவில்லை. டிவியில் ரஜினிகாந்த் கேரள பெண்ணிடம் இறுக்கி ஒரு உம்மை தருமோன்னு கேட்டுக்கொண்டிருக்க பூபேஸுக்கு தூக்கம் கண்களுக்குள் விளையாட ஆரம்பித்தது. எல்லாருக்குமே டீ கொண்டு வந்து கொடுங்க என்று யாரோ ஆணை பிறப்பித்தார்கள். எல்லாருக்கும் டம்ளரில் டீ வந்தது. யாரோ தன் தோலை தொட்டினார்கள். என்னங்க, இந்தாங்க. பூபேஸ் திரும்பி பார்த்தான். தீட்சிதா டீ டம்ளரை நீட்டினாள். பூபேஸ் வாங்கி கொண்டான். தீட்சிதா, முத்துப்படம் பாருங்க. வேண்டாம், காணலன்னா அம்மா திட்டுவாங்க, நான் வர்றேன் என்ற தீட்சிதா திரும்பவும் ஒரு தேவகன்னியாக மறைந்து போனாள். பூபேஸுக்கு இனி அங்கே உட்கார பிடிக்கவில்லை. மாடி ஏறி மாப்பிள்ளையின் அறைக்கு வந்தான். மாப்பிள்ளை திவாகர் தூங்கி கொண்டிருந்தார். அவர் நண்பர்கள் சீட்டு விளையாடி கொண்டிருந்தனர். படுக்கை இடம் கிடைக்காமல் தடுமாறினான் பூபேஸ். தீட்சிதாவை மண்டபத்தில் பார்த்ததும் நண்பன் தண்டபாணி வீட்டுக்கு செல்வதை அடியோடு மறந்து விட்டான். கிடைத்த ஒரு சின்ன இடைவெளியில் நீட்டி படுத்தான். கண்கள் எரிய இமைகள் மூடினான். மூடிய கண்களுக்குள் தீட்சிதா வந்தாள். பூபேஸ், உங்களுக்கு தூக்கம் வரலையா? வரல. ஏன்? உன் நினைப்பால இருக்கும். என் நினைப்பால் ஏன் இருக்கணும்? அதுதான் தெரியலையே. சட்டென்று இமைகளை திறந்தான். நினைவா இல்லை கனவா? மீண்டும் இமைகளை மூட தீட்சிதா வந்தாள். நின்றாள், நடந்தாள், ஓடினாள், ஆடினாள். வெகு நேரத்திற்கு பிறகு உறங்கி போனான் பூபேஸ். 5:30 மணிக்கு யாரோ அவனை தட்டி எழுப்பினார்கள். சார், முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குது, போய் குளிச்சுட்டு வாங்க. பூபேஸ் பேக்கிலிருந்து பேஸ்ட், பிரஷ், துணி வகைகளை எடுத்துக்கொண்டு அறைக்கு வெளியே வந்தபோது எதிரே மாடிப்படிகளில் ஏறி வந்து கொண்டிருந்தாள் தீட்சிதா. அந்த அதிகாலையிலேயே குளித்து முடித்து பட்டுப்புடவையில் ஒரு மணப்பெண்ணின் நேர்த்தியில் இருந்தாள். தலை நிறைய மல்லிகைப்பூ மனம். இப்போ தான் குளிக்க போகிறீங்களா? ஆமாங்க, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, முகூர்த்த நேரம் முடிஞ்சிட போகுது சொல்லிவிட்டு மணப்பெண்ணின் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். பூபேஸ் 10 நிமிடத்தில் குளித்து உடைகள் மாற்றி மணவரை ஹாலுக்கு வந்தபோது கூட்டம் நிரம்பி வழிந்தது. பூபேஸ் தீட்சிதாவை கண்களால் தேடினான். தீட்சிதா மணவரையில் மணப்பெண்ணின் அருகில் நின்றிருந்தாள். கெட்டி மேளம் ஐயர் முழங்க நாதஸ்வரம் கொட்டு மேளங்கள் இணைந்து ஒலிக்க திவாகர் மணப்பெண்ணின் கழுத்தில் 3 முடிச்சை போட்டான். எல்லாருமே டிஃபனுக்கு எழுந்து போனார்கள். பூபேஸும் டிஃபன் முடித்து 50 ரூபாய் மொய் எழுதிவிட்டு புறப்பட மாடி ஏறினான்.
காலில் ஏதோ தட்டுப்பட குனிந்து அதை கையில் எடுத்தான். வெள்ளி கொலுசு. யார் காலில் இருந்தாவது நழுவி இருக்கும். அதே சமயம் தீட்சிதா கீழே எதையோ தேடிக்கொண்டே வந்தாள். என்ன தேடுறீங்க தீட்சிதா? கொலுசு. இதுவா? உயர்த்தி காட்டினான் பூபேஷ். காணாமல் போன சந்தோஷம் முகத்துக்கு வர தலையாட்டினாள். ஆமாம், இந்தாங்க. தீட்சிதா கை நீட்டி வாங்கி கொண்டாள். ஒரு நிமிஷம் நின்றாள். கொலுசு உங்களை மறந்ததா இல்லை கொலுசை நீங்கள் மறந்தீங்களா? தீட்சிதா ஏதோ சொல்ல வாயை திறக்க அவள் அம்மா ஞானாம்பாள் கத்தினாள். ஏ தீட்சி, அங்கே என்னடி பண்ணுற? நேரமாச்சு, புறப்படு. தீட்சிதா திரும்பி நடந்து மறைந்து போனாள். 10 நிமிடத்துக்கு பிறகு கொல்லம்பட்டறையில் நின்று கோவை செல்லும் பஸ் ஏறும்போது தீட்சிதாவும் அவள் அம்மாவும் முன்னால் ஏறுவதை பார்த்தான் பூபேஷ். கண்டக்டர் டிக்கெட்டுக்காக பூபேஷை நெருங்க 3 டிக்கெட் வாங்கினான். கண்டக்டர் ஞானாம்பாளிடம் போனபோது கோவைக்கு 2 டிக்கெட் கொடுங்க என்றாள் ஞானாம்பாள். பின்னால் இருக்கிறவர் வாங்கிட்டாருமா. தீட்சி, பின்னால் யாரடி டிக்கெட் வாங்கினா? தீட்சிதா திரும்பி பார்த்தாள். பூபேஷ் எழுந்து நின்று டிக்கெட்டை காட்டினான். யாரடி அது? யாரோ கல்யாணத்துக்கு வந்தவங்க. சரி விடு. 1.25 மணி நேரத்தில் பஸ் உக்கடத்தை அடைந்தது. தீட்சிதாவும் அவள் அம்மாவும் முன்னால் இறங்கி கொண்டார்கள். பூபேஷ் பின்னால் இறங்கி நடந்தான். தீட்சிதா திரும்பி பார்த்தபோது கையை ஆட்டினான். தீட்சிதா சரி என்று தலையை ஆட்டினாள். என்னடி பின்னால? ஒன்றுமில்லம்மா, நீ நட. இந்த கல்யாணத்துக்கு அனுப்பி வைத்த அப்பாவுக்கு கோடி நன்றிகள் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான் பூபேஷ். தபாலை பிரித்து பார்த்த தீட்சிதா சந்தோஷ கூச்சல் போட்டாள். அம்மா அம்மா. ஞானாம்பாள் தீட்சிதாவை நோக்கி வந்தாள். ஏண்டி கத்துற? 10 நாளைக்கு முன்னாடி முருகேந்திரா அண்ட் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனேன் இல்லையா? ஆமாம். அந்த கம்பெனியிலேருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட்டை ஆர்டர் வந்திருக்குமா? நிஜமாவா தீட்சி? ஆமாம்மா. இன்னும் ஒரு வாரத்தில் வேலையில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்பளம் 3000 சொச்சம். ஞானாம்பாள் மகளை பெருமையோடு பார்த்தாள். தீட்சிதா அண்ணன் அறைக்கு போனாள். மோகன்ராஜ் ஏதோ ஆஃபீஸ் ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான். அண்ணா, என்ன தீட்சி? எனக்கு முருகேந்திரா அண்ட் கம்பெனியிலேருந்து வேலை கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் தீட்சி. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூண்ணா என்று மகிழ்ச்சியோடு சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். மாதவி துணி துவைத்து முடித்துவிட்டு எதிரே வந்தாள். அன்னி, ஒரு குட் நியூஸ். என்ன? எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அதுதான் இப்படி குதிக்கிறியா என்றவாறே தன் அறைக்குள் நுழைந்தாள். என்னங்க, தீட்சிக்கு வேலை கிடச்சிருச்சாமே? ஆமாம், இப்போ தான் சொல்லிட்டு போகிறா. இனிமே கேட்கவே வேண்டாம். இந்த வீட்டில் அவளோட ஆட்சி கொடி கட்டி பறக்கப் போகுது. வாயை மூடிக்கிட்டு சித்த சும்மா இரு என்று மோகன்ராஜ் மாதவியை அதட்டினான். மாதவி பெருமூச்சு விட்டாள். இந்த வீட்டில் என் கணவனோட ஆட்சியும் அதிகாரமும் இருக்க வேணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா? தப்பு தாண்டி. இப்படி பொறாமப்படாத. தப்பு தான். இந்த குடும்பத்தில் தலைமகனாக பிறந்து தொலைச்சிட்டேன். தெரியாதனமாக உன்னையும் கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். கவிமணி உட்பட 3 பேரையும் நான் தானே கரையேற்றணும். அப்பா செத்ததுக்கு பிறகு இந்த குடும்பத்தை நடத்த நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியாது. இந்த முருகன் கருணை வச்சு தீட்சிதாவுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கான். என்னோட கஷ்டம் கொஞ்சமாவது குறையுதேன்னு சந்தோஷப்படாமல் தீட்சிதா மேலே பொறாமப்படுறியே. போடி, போய் வேலையை பாரு என்று மாதவி மேல் எரிந்து விழுந்தான். மாதவி பெட்டி பாம்பாக அடங்கி கொண்டாள். சரவணன் தீட்சிதாவிடம் ஓடி வந்தான். அக்கா, உனக்கு வேலை கிடைச்சிருக்காமே? அம்மா சொன்னான். ஆமாம் சரவணா, என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் ஒரு ரிக்வஸ்ட் என்று வார்த்தைகளை நிறுத்தினான். என்ன சொல்லுடா? காலேஜ் போகிறதுக்கு எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரியாக்கா? தீட்சிதா சிரித்தாள். சைக்கிள் தானே, வாங்கி தரேன். கவிமணி மகிழ்ச்சியோடு வந்து தீட்சிதாவின் கையை பிடித்து கொண்டாள். அக்கா, நீ எப்போ வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணும்? அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. சம்பளம் எவ்வளோ வரும்? 3000 சொச்சம். அடேங்கப்பா, அண்ணன் சம்பளம் அளவுக்கு வாங்க போகிற. அக்கா, நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளு. மோகன் அண்ணன் பாவம் வர்ற சம்பளத்தில் இந்த குடும்பத்தை நடத்தவே ரொம்ப கஷ்டப்படுது. அதுதான் இதுவரை கேட்கல. உனக்கு தான் வேலை கிடச்சிருச்சுல்ல? தீட்சிதா இடைமறித்தாள். போதும்டி கவி, பீடிகை போடாத. உனக்கு என்ன வேணும்? என்ன நாட்டிய கிளாஸில் சேர்த்து விடுறியா? சரவணன் பக்கென்று சிரித்து விட்டான். பெரிய நாட்டிய பேரொளி ஆக போகிறா. கவிமணி கொஞ்சலோடு சினிங்கினாள். பாருங்க சரவணன் கிண்டல் பண்ணுறத. தீட்சிதா சரவணனை அதட்டினாள். சரவணா, பேசாமல் இருக்க மாட்டே? கவி, நீ நாட்டியம் கற்றுக்கணும், அவ்வளோதானே? ஆமாங்க்கா. அடுத்த மாதம் நீ நாட்டிய கிளாஸ் போகிற, போதுமா? வெரி தேங்க்ஸ்க்கா. சரவணன் கிண்டலாக முணுமுணுத்தவாறே போனான். பாவம் அந்த நாட்டிய டீச்சர் என்ன பாடுபட போகிறாங்களோ. மாலை தீட்சிதாவுக்கு வேலை கிடைத்த சந்தோஷத்தை கொண்டாட ஞானாம்பாள் வடை பாயாசம் வைத்து எல்லாருக்குமே கொடுத்தாள். இரவு சாப்பிட்டு விட்டு படுத்தாள் தீட்சிதா. முருகேந்திரா அண்ட் கம்பெனியிலிருந்து வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கிறது. அந்த கம்பெனியில் கிளார்க் கம் டைப்பிஸ்ட் என்று ஒரே ஒரு வேக்கன்சி தானே இருந்தது. அந்த ஒரு போஸ்ட்டுக்கும் என்னை தேர்வு செய்து விட்டார்கள். என்னோடு நேர்முக தேர்வுக்கு பூபேஷும் வந்தார். அப்படியென்றால் பூபேஷுக்கு வேலை கிடைக்கவில்லையா? பாவம் பூபேஷ்.
எனக்கு கிடைக்காமல் இந்த வேலை அவருக்கு கிடைத்திருக்கலாம். தீட்சிதா தனக்கு வேலை கிடைத்த சந்தோஷத்தை விட பூபேஷுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று அதிகம் கவலைப்பட்டாள். தீட்சிதா வேலையில் சேர்ந்து 10 நாட்களுக்கு மேலாகி இருந்தது. பூபேஷ் எங்காவது கண்களில் தென்பட மாட்டாரா என்று மனம் தவியாக தவித்தது. மாலை ஆஃபீஸ் முடிந்து ஜெயில் ரோட்டில் நடந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாள். உக்கடம் டவுன் பஸ் வர 2 அடி எடுத்து வைத்த தீட்சிதாவின் காலில் ஏதோ நழுவியது. குனிந்து பார்த்தாள். செருப்பில் பெருவிரல் வார் அருந்து போனது. இது எத்தனை முறை அருந்து தைத்தாகிவிட்டது. இனி இது பயன்படாது. தீட்சிதா ஒரு ஓரமாக செருப்புகளை கலற்றிவிட்டாள். நாளையிலிருந்து ஆஃபீஸ்க்கு எப்படி வெறும் காலோடு போவது? ஹேண்ட்பேக்கில் ஒரு 100 ரூபாய் மட்டுமே இருக்க சம்பளம் வாங்க இன்னும் 20 நாட்கள் இருக்கிறது. அதனால் தற்சமயம் பேட்டா கடையில் ஒரு ஹவாய் வாங்கி சமாளித்து கொள்ளலாம். தீட்சிதா காந்திபுர கார்னரில் இருந்த பேட்டா கடையை நோக்கி நடந்தாள். படிகளில் ஏறி கடைக்குள் நுழைந்த தீட்சிதா முகத்தில் 1000 சந்தோஷ மின்னல்கள். பூபேஷ் ஒரு ஷூவுக்குள் காலை நுழைத்து அளவு சரிபார்த்து கொண்டிருந்தான். அவன் எதிரே போய் நின்றாள். யார் இந்த பெண் என்று தலை நிமிர்ந்த பூபேஷ் மகிழ்ச்சியில் துள்ளிவிட்டான். தீட்சிதா, நீங்கள் எப்படிங்க? 1 கிலோ மைசூர் பாக்கும் 1 கிலோ மிக்சரும் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். என்ன கிண்டலா? பின்ன செருப்பு கடைக்கு எதுக்கு வருவாங்க? செருப்பு வாங்கத்தான். உட்காருங்க தீட்சிதா. தீட்சிதா அவன் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். பூபேஷ், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன். சொல்லுங்கள். சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த வாங்க போங்க எல்லாத்தையுமே விடணும். அப்போ தான் சொல்லுவேன். அது மரியாதை இல்லைங்களே. உங்ககிட்ட எனக்கு மரியாதை வேண்டாம். ஏன்? அது அப்படி தான். சரிங்க. சரிங்களா? பின்ன எப்படி கூப்பிடணும்? தீட்சிதான்னு கூப்பிட்டாலே போதும். சரி தீட்சி. அப்பாடா, இப்போவாது சொல்கிறியா? இதழ்களில் புன்னகையோடு சொன்னாள். நாம் இன்டர்வியூக்கு போன முருகேந்திரா அண்ட் கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. பூபேஷ் குபீர் என்று முகம் மலர்ந்தான். ரியலி? மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ பூபேஷ். கடை சிப்பந்தி வந்தான். மேடம், உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணும்? ஹவாய். தீச்சி, என்ன இது? ஹவாய் செப்பலா? ஆமாம். நோ, அது உன்னோட காலுக்கு நல்லாவே இருக்காது என்ற பூபேஷ் கடை சிப்பந்தியிடம் திரும்பினான். சார், ஃபேன்சியாக ஏதாவது எடுத்து போடுங்க. ஓகே சார். என்ன பூபேஷ், ஃபேன்சி செருப்பு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட கிடையாது. முதல்ல செருப்பை செலக்ட் பண்ண தீட்சி. கடை சிப்பந்தி விதவிதமாக அவள் காலுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டார். தீட்சிதா ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்தாள். தீட்சி, இந்த சிவப்பு வர்ண செருப்பு உன் காலுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், அழகாக இருக்குது. நிமிர்ந்தாள். இந்த செருப்பு என்ன விலை? 295, 75 காசு என்று கடை சிப்பந்தி சொல்ல தீட்சிதாவுக்கு பக் என்றது. காலில் இருந்த செருப்பை கலற்றி விட்டாள். இந்த செருப்பு நல்லாவே இல்லை பூபேஷ். இப்போ தானே அழகாக இருக்குன்னு சொன்னேன். அது தெரியாமல் சொல்லிட்டேன். பூபேஷ் சிப்பந்தியை பார்த்தான். சார், இந்த செருப்புக்கு பில் போடுங்க என்று எழுந்து கேஷ் கவுண்டரிடம் போனான். தீட்சிதா அவன் பின்னாலேயே வேகமாக போனாள். பூபேஷ், உங்களுக்கு ஷூ எடுக்கலையா? போய் அந்த செருப்பை காலில் போட்டுட்டு வா. பூபேஷ் பில்லுக்கு பணத்தை செலுத்திவிட்டு படி இறங்கினான். பின்னாலேயே வந்தாள் தீட்சிதா. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லலையே. ஷூ எடுக்க அம்மா கிட்ட பணம் கேட்டேன். 400 ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஷூ இனி ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ஷூ எடுக்காமல் எனக்கு எதுக்கு செருப்பு வாங்கினீங்க? நான் சும்மா தானே இருக்கேன். நீ தானே ஆஃபீஸ்க்கு போகிற. ஹவாய் செருப்பு போட்டுக்கிட்டு போகலாமா? உனக்கு கௌரவமாக இருக்காது அது. சரி, சம்பளம் வாங்கியது இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். சரி, கொடுங்க. என்ன மறுபடியும் வாங்க போங்கன்னு சொல்கிறீங்க? நீங்கள் மட்டும் பணத்தை திருப்பி தர்றேன்னு சொல்கிறீங்களே. சரி, திருப்பி தரல. போதுமா? போதும். தீட்சிதா, உனக்கு வேலை கிடைச்சதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு உனக்கு ஏதாவது ட்ரீட் தரணும்ல? ஹோட்டலுக்கு போகலாமா? தீட்சிதா பூபேஷை குபுக்கென்று வாங்கிய விழிநீரோடு பார்த்தாள். பூபேஷ் தான் போன இன்டர்வியூவில் யாருக்கோ வேலை கிடைத்து விட்டதே என்று உங்களுக்கு பொறாமை இல்லையா? ஆனால் மாறா சந்தோஷப்படுறீங்களே, விருந்து கலைக்கிறீங்களே. நீங்கள் ஒரு உன்னதமான மனிதர் பூபேஷ். தீட்சி, என்ன யோசனை பண்ணுற? ஒன்றும் இல்லையே, உங்கள் விருப்பம். இருவரும் டிராஃபிக்கை தாண்டி கௌரி சங்கருக்குள் நுழைந்து ஃபேமிலி ரூமிற்குள் பிரவேசித்தார்கள். சர்வர் டேபிளுக்கு வந்தார். என்ன சார் சாப்பிட்றீங்க? முதல்ல பால் அல்வா கொண்டு வா. சர்வர் கொண்டு வந்து வைத்தான். வேறு சார்? டிஃபன் ஏதாவது சாப்பிடு தீட்சி. மசால் ரோஸ்ட்டு. சர்வர் 2 மசால் ரோஸ்ட்டு. 15 நிமிடங்களில் மசால் ரோஸ்ட்டு சாப்பிட்டு காப்பி குடித்துவிட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தார்கள். தீட்சிதா உக்கடம் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தாள். பஸ் புறப்பட ஆரம்பிக்க வர்றேன் பூபேஷ் என்று தலையாட்டினாள். பூபேஷ் அவள் அருகே போனான். தீட்சி, நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? தப்பாக எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுத்த செருப்பை காலில் மாட்டுவேனா? உங்கள் கூட டிஃபன் சாப்பிடுவேனா? இல்லை தீட்சி, நான் உன்னை பார்க்க வேணும்னு தோணினா உங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாமா என்று பூபேஷ் தயக்கமாக கேட்டான். தீட்சிதா உள்ளுக்குள் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டாள். ஏனென்றால் இந்த பூபேஷை இனிமேல் எப்படி சந்திப்பது என்று தவித்து கொண்டிருக்க தீட்சிதாவுக்கு பூபேஷை விடை சொல்லிவிட்டான். அவள் மனதுக்குள் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு சரி என்று தலையாட்டினாள்.
2 முறை சம்பளம் வாங்கிவிட்டாள் தீட்சிதா. நாட்கள் தான் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது. வாசல் படியில் செருப்பை கழட்டி விடும்போது புதிதாக 2 ஜோடி செருப்புகள். நம்ம வீட்டில் யாரு? உள்ளே நுழைந்தபோது மாமாவும் அத்தையும் நாற்காலியில் உட்கார்ந்திருக்க, வாங்க மாமா, வாங்க அத்தை என்று சொல்லிக்கொண்டே அம்மாவிடம் போனாள். அம்மா, மாமாவும் அத்தையும் திடீர்னு எதுக்காக வந்திருக்காங்க? எல்லாம் நல்ல காரியமாக தான் என்று மகளை பூரிப்போடு பார்த்தாள். நீ என்னம்மா சொல்கிற? உங்கள் மாமாவோட 2வது பையன் பிரகாஷ் இருக்கானில்ல, அவனுக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. ஒரு கூடை தீயை அவள் நெஞ்சில் வாரி போட்டது போல. அம்மா, நீ என்னம்மா சொன்ன? நான் என்னடி சொல்கிறது? அவன் உன் முறை மாமன், சரின்னு சொல்லிட்டேன். வர்ற மாதம் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. எனக்கு கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? ஞானாம்பாள் மகளை முறைப்போடு பார்த்தாள். நல்லா இருக்குடி உன் நியாயம். உனக்கு 16, 18 நடக்குது. வயது 23டி. உனக்கு பின்னால் இன்னொருத்தி தயாராக காத்துக்கிட்டு இருக்கா. போய் முகம் கை கால் கழுவிட்டு வேற புடவையை கட்டிக்கிட்டு வா. மல்லிகைப்பூ வாங்கி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுக்கோ. உன் மாமனுக்கும் அத்தைக்கும் காப்பி பலகாரம் கொண்டு போய் கொடு. தீட்சிதா வேண்டா வெறுப்பாக குளியல் அறைக்கு போனாள். 10 நிமிடத்தில் தயாராகி காப்பி பலகாரத்தோடு அத்தை மாமா முன் போய் நின்றாள். அத்தை தீட்சிதாவை கண்களால் ஆசையோடு பார்த்தாள். தீட்சி, முன்னம் இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகாகவே இருக்க. மாமாவும் அத்தையும் கல்யாண விஷயமாக 1 மணி நேரம் பேசிவிட்டு கடைசி பஸ்ஸுக்காக புறப்பட்டு போனார்கள். இரவு அம்மா சாப்பிட கூப்பிட்ட போது தீட்சிதா பசியில்லை என்று படுத்து கொண்டாள். தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தாள். எல்லாருமே சேர்ந்து ஒரு டைம் பாம்பை தீட்சிதாவின் நெஞ்சுக்குள் வைத்து விட்டதைப் போல பயந்தாள். சுவர் கடிகாரம் மணி 2 என்று அடித்து காட்டியது. நாளைக்கு எப்படியும் பூபேஸை சந்தித்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து இமைகளை மூடினாள். உறக்கம் மெல்ல மெல்ல தீட்சிதாவுக்குள் புகுந்து கொண்டது. மாலை நேர சிதம்பரம் பூங்கா. பலவித பறவைகள் கீச் கீச் என்று சங்கீதம் மரக்கிளைகளில் உட்கார்ந்து பாடியது. ஒரு சிமெண்ட் பெஞ்சில் பூபேஸும் தீட்சிதாவும் அருகருகே உட்கார்ந்திருந்தார்கள். தீட்சி, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே? ஆமாம் பூபேஸ். என்ன சொல்லு தீட்சி. உங்கள் மனசில் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு அழகான பொண்ணு, புத்திசாலி பொண்ணுன்னு. நான் உங்ககிட்ட எனக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்கல, என்னை என்னவா நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஒரு நல்ல ஸ்நேகிதியா? ஐயோ பூபேஸ், நான் கேட்க வர்றதே வேறு. சரி, நான் உங்களை விட்டு விலகி போனால் அதை என்னால் தாங்க முடியாது. ஏன், நான் பைத்தியமாயிடுவேன். அதுதான் ஏன்னா ஐ லவ் யூ ஸோ மச் தீட்சி. இதை தான் நான் எதிர்பார்த்தது. நீங்கள் ஒரு கண்ணியமான மனிதர் பூபேஸ். அதனால தான் உங்கள் காதலை வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ளேயே கௌரவமாக பூட்டி வச்சுருக்கிறீங்க. நானும் வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வெளிச்சம் போட்டு காட்ட நேரம் வந்துருச்சு. நீ என்ன சொல்கிற தீட்சி? நேற்று மாமாவும் அத்தையும் ஊரில் இருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட 2வது மகன் பிரகாஷுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க பூபேஷ். உன்னோட முடிவு என்ன? அந்த பிரகாஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நான் செத்தே போயிடுவேன். இதுதான் உன்னோட முடிவா? இந்த முடிவை நான் எடுத்திருந்தா உங்களை தேடி வந்திருக்கவே மாட்டேன். அந்த பிரகாஷ் என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னால் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டணும். என்ன தீட்சி, கடையில் லட்டு ஜிலேபி வாங்கி கொடுன்னு கேட்குற மாதிரியில் தாலி கட்டுன்னு சொல்கிறேன். காதலிக்கிற நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? பண்ணிக்கிறேன் தீட்சி, ஆனால் எனக்கு ஒரு வேலை வேணுமே. அதுதான் நான் வேலைக்கு போகிறேனே. சிரித்தான். பொம்பளைங்க வேலைக்கு போகிறது கூடுதல் வசதிக்கு, ஒரு ஆம்பளை வேலைக்கு போகிறது குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. உத்தியோகம் புருஷ லட்சணம் தீட்சி. நீங்கள் என்னை பிரித்து பேசுகிறீங்களா? அப்படித்தானே? நோ தீட்சி, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இதை பாருங்க பூபேஷ், அந்த பிரகாஷ் தாலி என் கழுத்தில் ஏறினா அடுத்த நிமிஷமே என் கழுத்தில் சுருக்கு கயிறு ஏறும். இது உறுதி. சரி தீட்சி, அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சம்மதம் கேட்கட்டுமா? சம்மதம் கிடைக்குமா? வேலை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே அப்பா குதிப்பார். அதுவும் ஒரு பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் சுத்தமாக சம்மதிக்கவே மாட்டார். அப்படின்னா என்னை ஏற்றுக்க உங்களுக்கு துணிச்சல் இல்லையா? அதுக்கு இல்லை தீட்சி. ஏதோ சொல்ல வந்தவன் தீட்சிதாவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான். சரி தீட்சி, உன்னோட சைடில் 2 பேரை கூட்டிக்கிட்டு வா. என்னோடய ஃப்ரெண்டு 3 பேரை கூட்டிக்கிட்டு வர்றேன். வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல முகூர்த்தம் வருது. அன்றைக்கே மருதமலை முருகன் கோயிலில் வச்சு உனக்கு தாலி கட்டுறேன். போதுமா? போதும் பூபேஷ், இது போதும் எனக்கு என்று விழிநீரோடு பூபேஷை நிமிர்ந்து பார்த்தாள் தீட்சிதா. ஏன் தீட்சி அழற? இது அழுகை இல்லை பூபேஷ், ஆனந்த கண்ணீர்.
சுப முகூர்த்தமான வெள்ளிக்கிழமை. தீட்சிதா ஆஃபீஸில் 3000 கடன் வாங்கியிருந்தாள். பூபேசும் தன் நண்பர்களிடம் 2000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தான். இதில் தீட்சிதாவுக்கு சிம்பிளாக ஒரு பட்டுப்புடவை, ஜாக்கெட் மற்றும் உள்ளாடைகள் எடுக்கப்பட்டன. இதேபோல பூபேசுக்கு பட்டு வேட்டி, சட்டை, உள் துணிகள் எடுத்து 1/4 பவுனில் தாலி வாங்கி பூமாலைகளும் ஏற்பாடு செய்திருந்தனர். தீட்சிதா சைடில் 2 பெண்களும், பூபேஸ் பக்கம் 3 நண்பர்களும் வந்திருந்தனர். அதில் 2 பேர் முன்னமே மருதமலை சென்று கல்யாண காரியங்களை கவனிக்க தொடங்கினர். பூபேஸ் வாடகைக்கு ஒரு கார் அமர்த்தி கொண்டு எல்லாருமே மருதமலை புறப்பட்டனர். 2 மணி நேரத்தில் கல்யாணத்தை முடித்து கொண்டு காந்திபுரம் வந்து டிஃபன் சாப்பிட்டார்கள். அதன் பிறகு பதிவு அலுவலகம் சென்று திருமணம் பதிவு செய்துவிட்டு வெளியே வந்தபோது மணி 2 ஆகிவிட்டது. எல்லாருக்கும் மதிய சாப்பாடு அன்னபூர்ணாவில். சாப்பிட்டு முடித்து வெளியே வந்தார்கள். பூபேஸ் நண்பர்களின் கைகளை பிடித்து கொண்டு சொன்னான், வேணு, உங்கள் எல்லாருடைய உதவிகளையும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் டு ஆல். பூபேஸ், ஒரு நண்பனுக்கு இது கூட உதவலைன்னா நட்புக்கு என்னடா அர்த்தம் இருக்குது? எனிவே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஹாப்பி மேரிட் லைஃப் போத் ஆஃப் யூ என்று எல்லாருமே விடை பெற்றார்கள். தீட்சிதாவும் பூபேஸும் காரில் ஏறினர். தீட்சி, எங்கள் வீட்டுக்கு போகலாமா? என்று தலையாட்டினாள் தீட்சி. டிரைவர், சாய்பாபா காலனி, ராமண்ணா கவுண்டரில் அவுட்டில் போப்பா. 15வது நிமிஷம் பூபேஸின் வீட்டின் முன் கார் நின்றது. காரிலிருந்து இருவரும் கீழே இறங்கினார்கள். காரின் சத்தம் கேட்டு வெளியே வந்தால் தெய்வானை. மனக்கோலத்தில் இருவரையும் பார்த்து பதறிக்கொண்டு உள்ளே ஓடினாள். என்னங்க, வெளியில் போய் பாருங்க. வெளியே வா. என்ன அதிசயம்? இல்லைங்க, அதிர்ச்சி. வெளியே வந்த சுந்தரமூர்த்தி உண்மையிலேயே அதிர்ந்துதான் போனார். வாசலில் மாலையும் கழுத்துமாக பூபேஸ், அவன் அருகில் அதே நிலையில் ஒரு பெண். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. பூபேஸ் நகர சுந்தரமூர்த்தி கத்தினார். டேய், அங்கேயே நில்லு. என்னடா கோலம் இது? பெத்தவங்க நாங்கள் என்ன செத்தா போயிட்டோம்? எவ்வளோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்குற? உனக்கு வெக்கமா இல்லை? அப்பா, இவங்க வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ப்பா, அதனால தான். போதும், நிறுத்துடா. இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுற அளவுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்குது? குடும்பம் நடத்த உனக்கு ஒரு வேலை இருக்கா? என்ன தைரியத்திலடா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த? பெற்றவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு யாரோ ஒரு பொண்ணு தான் பெருசுன்னு போனப்போ போ. அப்படியே என் முகத்தில் விழிக்காத. அப்பா, இப்போ நீ சொன்ன வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? அந்த புனிதமான வார்த்தையைத்தான் குழி தோண்டி புதைச்சிட்டியே. இனி எதுக்குடா உனக்கு அப்பா? அந்த உறவை மறந்துடு. சுந்தரமூர்த்தி சடார் என்று கதவை அடித்து சாத்தி கொண்டார். தீட்சிதா விழிநீரோடு பூபேசை நிமிர்ந்து பார்த்தாள். அப்பா தானே கோச்சிக்கிட்டாரு, அம்மா வருவாங்க, ஒரு 5 நிமிஷம் பொறு. அவள் சரி என்று தலையாட்டி மௌனம் சாதிக்க அக்கம்பக்கத்து வீடுகளில் எல்லாருமே எட்டி பார்க்க, தீட்சிதா வா போகலாம் என்று பூபேஸ் சொல்ல இருவரும் காரில் நுழைந்தார்கள். டிரைவர் பரிதாபமாக பார்த்தான் இவர்களை. தீட்சி, இனி நீ எந்த முடிவும் எடுக்கலாம். தீட்சிதா டிரைவரை பார்த்தாள். டிரைவர், உக்கடம் போங்க என்றாள். 20வது நிமிடம் கார் தீட்சிதாவின் வீட்டின் முன்னால் நின்றது. பேசிய பணத்தை பூபேஸ் டிரைவருக்கு கொடுத்து அனுப்பினான். சிலேட்டில் கோலம் போட்டு பழகி கொண்டிருந்த கவிமணி கார் சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தாள். கல்யாண கோலத்தில் அக்காவும் வேறு ஒருவரும். கவிமணி உள்ளே ஓடினாள். அம்மா, ஏண்டி உயிரே போகிற மாதிரி கத்துற? அக்கா யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காமா. என்னடி சொல்கிற? ஞானாம்பாள் பதறினாள். வெளியில் போய் பாருமா, புரியும். ஞானாம்பாள் வெளியே வந்து எட்டி பார்க்க மனக்கோலத்தில் மூத்த மகள். ஐயையோ, என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற? யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்து நிற்கிற. இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன்? அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா. ஞானாம்பாள் எரிந்து விழுந்தாள். அடிப்பாவி, செய்கிறதையும் செஞ்சுட்டு ஆசீர்வாதமாக கேட்குற. எல்லாமே சம்பாதிக்கிற திமிருடி உனக்கு. நாளைக்கு என் தம்பி முகத்தில் எப்படி விழிப்பேன்? டேய் மோகன் என்றவாறு மோகனின் அறைக்கு போனாள் ஞானாம்பாள். என்னம்மா, கேட்டியாடா இந்த அநியாயத்தை? எல்லாத்தையும் கேட்டேன், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஞானாம்பாள் புலம்பிக் கொண்டே ஒரு மூலையில் போய் சாய்ந்தாள். மாதவி என்று கூப்பிட்டான் மோகன்ராஜ். என்னங்க, அந்த தீட்சி யாரையோ இழுத்துட்டு வந்து வாசலில் நிற்கிறாளாம். இனிமே இந்த வீட்டுக்குள்ளே நுழையாதேன்னு நறுக்குன்னு 4 வார்த்தை சொல்லிட்டு வா. மாதவி கதவை சாத்தினாள். என்னங்க, நல்லா யோசனை பண்ணி தான் பேசுகிறீங்களா? இதில் என்னடி யோசனை பண்ணுறது? அந்த திமிர் பிடிச்ச கழுதையை அடித்து விரட்டு. இதை பாருங்கள், ஆத்திரப்படாமல் நிதானமாக யோசிச்சு பாருங்கள். இந்த குடும்ப சுமையை தூக்கிட்டு நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்படுவீங்க? போதாக்கரைக்கு இன்னொரு தங்கச்சி கல்யாண மார்க்கெட்டுக்கு வந்துட்டா. அவளை நீங்கள் கரையேற்ற எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீ என்னடி சொல்கிற? தீட்சி கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு. அவள் இந்த வீட்டில் இருந்தால் உங்கள் பாரம் கொஞ்சம் குறையும். அவளை அடித்து துரத்திட்டா நஷ்டம் அவளுக்கு இல்லைங்க, நமக்கு தான். தவிர தீட்சியை உங்கள் மாமன் பையன் பிரகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வருமானம் அங்கே தானே போயிருக்கும். அதனால் தீட்சி இப்படி செஞ்சது ஒரு விதத்தில் நமக்கும் நல்லது தானே. இப்போ நீ என்ன தான் சொல்லணுங்கிற?
உங்கள் ஆத்திரத்தை கொஞ்சம் பூட்டி வச்சுட்டு அமைதியாக இருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மோகன்ராஜ் தலையை பிடித்து கொண்டான். சரி, என்னமோ பண்ணு. மாதவி மெல்லிதாக சிரித்தாள். இது போதும் எனக்கு என்றவள் 10 நிமிடத்தில் ஆரத்தி கரைத்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். வாங்க வாதிச்சி என்று இருவரையும் பார்த்து புன்னகையோடு சொன்ன மாதவி ஆரத்தி எடுத்து இருவர் நெற்றியிலும் பொட்டு வைத்தாள். வலது காலை எடுத்து வச்சு 2 பேரும் வந்து உள்ள வாங்க. இருவரும் மாதவி சொன்னபடியே உள்ளே நுழைந்தார்கள். தீட்சி பூபேஸை தன் அறைக்கு அழைத்து கொண்டு போனாள். மாலையை கழட்டி ஆணியில் மாட்டினாள். பூபேஸின் மாலையையும் வாங்கி இன்னொரு ஆணியில் மாட்டினாள். 10 நிமிடத்தில் மாதவி பாலும் பழமும் கொண்டு வந்து கொடுத்தாள். இருவரும் சாப்பிட்டார்கள். இரவு 8 மணி வாக்கில் மாதவி ஒரு விருந்து சமையல் செய்து இருவருக்கும் அவர்கள் அறையிலேயே பரிமாறினாள். அடுத்து 1 மணி நேரத்தில் சரவணனை அனுப்பி பலகாரங்கள், பல வகைகள், பால், பழம் அனைத்தும் வாங்கி வரச் செய்தாள். நல்ல நேரம் பார்த்து அவைகளை உள்ளே கொண்டு போய் வைத்தாள். தீட்சிதாவை வெளியே கூப்பிட்டாள். தீட்சி, இன்னைக்கு உனக்கு முதலிரவு, எதையுமே மனசில் வச்சுக்காம 2 பேரும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லி தீட்சிதாவை உள்ளே அனுப்பி கதவை சாத்தினாள். தீட்சிதா பூபேஸின் காலில் விழுந்து நமஸ்கரித்தாள். என்ன தீட்சி, இது புதுசா? இது புதுசு இல்லைங்க, பண்பாடு என்றவள் டம்ளரில் பாலை ஊற்றி அவனிடம் நீட்டினாள். பூபேஸ் பாலை பாதி குடித்துவிட்டு அவளிடம் நீட்டினான். தீட்சி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே பிடிக்கல போல இருக்கு. நான் விரும்பின வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், மற்றவர்கள் விருப்பம் எனக்கு தேவையே இல்லை. உங்கள் அண்ணி தான் நமக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருக்காங்க. தீட்சிதா மெதுவாக புன்னகைத்தாள். நீங்கள் இந்த வீட்டுக்கு புதுசு, போக போக ஒவ்வொருத்தரையும் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. தீட்சி, அப்பா பேசினதில் உனக்கு வருத்தமா? பூபேஸை நிமிர்ந்து பார்த்தாள். பூபேஸ், நான் உண்மையை சொல்லட்டுமா? ஒரு மகனை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து ஜாதி சனம் பார்க்காம மேலம் கொட்டி கல்யாணம் பண்ணி பார்க்க வேணும்னு ஒவ்வொரு அப்பாக்களும் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை நிராசையாகும்போது அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவது தவிர்க்க முடியாது தான். சொல்லப்போனால் அது நியாயமானதும். அப்படின்னா அப்பா மேலே உனக்கு வருத்தமே இல்லையா? கண்டிப்பாக கிடையாது பூபேஸ் என்ற தீட்சிதா பூபேஸின் முகத்தை பார்த்தாள். பூபேஸ், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லு. நான் உங்களை பூபேஸ்ன்னு கூப்பிடலாமா? அப்படி கூப்பிட தான் எனக்கு ஆசை. பூபேஸ் சிரித்தான். எனக்கும் நீ அப்படி கூப்பிடுத்தான் ஆசை. ஆனால் இந்த 4 சுவத்துக்குள்ளே மட்டும்தான் உங்களை பூபேஸ்ன்னு கூப்பிடுவேன். சரி, உன் விருப்பம். தீட்சிதா கல்யாணத்துக்காக 10 நாட்கள் லீவ் எடுத்திருந்தாள். இந்த 10 நாட்களில் பழனி முருகன் கோயில், பேரூர் கோயில், ஊட்டி, கொடைக்கானல் என்று சுற்றிவிட்டு வந்தார்கள். அந்த 10 நாட்கள் லீவு முடிந்து தீட்சிதா ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். மதியம் சாப்பாட்டுக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாட்டை அடைத்து கொண்டிருந்தாள். பூபேஸ் குளித்துவிட்டு வந்தான். தீட்சி, அண்ணியின் குரல். என்ன அண்ணி, சூடாக இட்லி எடுத்து வச்சுருக்கேன், உங்கள் வீட்டுக்காருக்கு கொண்டு போய் கொடு. தீட்சிதா இட்லி, சட்னி, சாம்பாரை எடுத்து வந்து பூபேஸுக்கு பரிமாறினாள். 5 நிமிடத்தில் சாப்பிட்டு விட்டு எழுந்தாள். என்ன பூபேஸ், நான் ஆஃபீஸ் புறப்படுறேன், மதியம் அண்ணியை சாப்பாடு போட சொல்லியிருக்கேன், இல்லை கவிமணியை போட சொல்லி சாப்பிடுங்க. ஹேங்கரில் தொங்குற உங்கள் சட்டை பேக்கெட்டில் 100 ரூபாய் வச்சுருக்கேன், செலவுக்கு எடுத்துக்கோங்க. போர் அடித்தா மத்தியானம் ஏதாவது சினிமாவுக்கு போயிட்டு வாங்க. சாயங்காலம் வர்றபோது நீங்கள் படிக்க ஏதாவது புக்ஸ் வாங்கிட்டு வரட்டுமா? தீட்சி, நானும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரட்டுமா? 1 நிமிடம் தயங்கினாள். சரி வாங்க. பூபேஸ் உடைகள் மாற்றி தீட்சிதாவோடு வெளியே வந்தான். தீட்சி, நான் ஒன்று கேட்கட்டுமா? நான் உங்கள் கூட வரட்டுமான்னு கேட்டதுக்கு ஏன் தயங்கினேன்? நிமிர்ந்து பார்த்தாள். என்னோட தயக்கத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? நமக்கு கல்யாணமாகி முழுசாக 15 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே பொண்டாட்டி பின்னாடியே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறானேன்னு வீட்லேயும் ஊர்லேயும் 4 விதமாக பேசுவாங்கள்ல, அதனால தான். அப்போது நீ ஊருக்கு பயப்படுறியா? சிரித்தாள். நானும் இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் பயப்பட்டிருந்தா உங்களை துணிஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்ல. நான் என்னை பற்றி கவலைப்படலைங்க. ஆனால் உங்களை யார் எது சொன்னாலும் என்னால் பொறுத்துக்க முடியாது. அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை என்று கண் கலங்கினாள். தீட்சி, என்ன இது, ஏன் அழற? கன்னத்தோட யாராவது தப்பாக நினைக்க போகிறாங்க, இதுக்கு போய் அழலாமா? தீட்சிதி கண்களை துடைத்து கொள்ள பஸ் ஸ்டாண்டு வந்திருந்தது. காந்திபுரம் போகும் நம்பர் பஸ் வரை ஏறிக்கொண்டாள். பூபேஸ் கையாட்ட தீட்சிதா மீண்டும் விழிநீர் புறப்பட தலையாட்டினாள். மதியம் சாப்பிட்டு விட்டு தன் சீட்டுக்கு போய் வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள் தீட்சி. 10வது நிமிடம் பியூன் பொன்னுசாமி வந்தான். மேடம், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணா? ஆமாங்க, விசிட்டர் ரூமில் உட்கார வச்சுருக்கேன். பக்கத்து சீட்டு ராதிகாவை பார்த்தாள். ராதிகா, யாரோ என்னை பார்க்க வந்திருக்காங்களாம், போயிட்டு வந்துடுறேன், 10 நிமிஷம். மேனேஜர் கூப்பிட்டா விவரம் சொல்லு, வர்றேன் என்று சொல்லிவிட்டு விசிட்டர் அறைக்குள் நுழைந்தபோது சோஃபாவில் உட்கார்ந்திருந்த பெண் ஒரு சிரிப்போடு எழுந்தாள். தீட்சிதா அவள் முகத்தை ஆழமாக பார்த்தாள். மகிழ்ச்சியில் துள்ளினாள்.
நீ மோகனா தானே? மோகனாவே தான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கடி இருக்க? சென்னை அடையாரில் சித்தப்பா வீட்டில் இருந்தேன். இப்போ திரும்ப கோயம்புத்தூருக்கே வந்துட்டேன். வாடி மோகனா, கேன்டீனில் போய் காப்பி சாப்பிட்டுட்டு பேசலாம். இருவரும் கேன்டீனுக்குள் நுழைந்தபோது காப்பி சொல்லிவிட்டு அமர, மோகனா திடீர்னு வந்திருக்கியே, என்ன விசேஷம்? நீ என்னோட கல்லூரி தோழியாச்சே, விஷயம் இல்லாமல் வருவேனா? வீட்டுக்கு போயிருந்தேன். உனக்கு வேலை கிடைச்ச விஷயத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். லவ் மேரேஜாமே? ஆமாடி. காப்பி வந்தது. இருவரும் சாப்பிட்டார்கள். தீட்சிதா, நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பத்திரிக்கை நேரில் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த புடி பத்திரிக்கை. ஹேண்ட்பேக்கிலிருந்து எடுத்து நீட்டினாள். தீட்சிதா பத்திரிக்கையை பிரித்து பார்த்தாள். வர சண்டேவா கல்யாணம்? ஆமாம் தீட்சி, எனக்கு லீவு தான், கண்டிப்பாக வர்றேன். நீ மட்டும் வந்தால் உதைப்பேன். உன்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வாடி. 4 பேத்து முன்னால் நீ என்னை உதைச்சா மகா கேவலம். அதனால் என்னோடய ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் தாயே என்று தீட்சிதா சொல்ல, மோகனா கலகலை என்று சிரித்தாள். பவர் ஹவுஸ் ஏரியா, ஸ்ரீனிவாசா கல்யாண மண்டபம். முகூர்த்தம் 7:30 முதல் 8:30 மணிக்குள். பூபேசும் தீட்சிதாவும் மண்டபத்துக்குள் நுழைந்தனர். மணவரையில் மாப்பிள்ளை தயாராக இருந்தார். பூபேஸ் ஒரு நாற்காலியில் போய் அமர்ந்து கொள்ள தீட்சிதா மணப்பெண்ணின் அறைக்குள் நுழைந்தாள். வா தீட்சிதா என்று மோகனா வரவேற்றாள். ஏண்டி, அலங்காரம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. அடுத்த 10 நிமிஷத்தில் மோகனா மணவரைக்கு அழைத்து செல்லப்பட்டு மாப்பிள்ளை சேகர் தாலி கட்டி முடித்தார். பூபேசும் தீட்சிதாவும் சாப்பிட போனார்கள். சாப்பிட்டு முடித்து திரும்பி வந்தார்கள். வந்திருந்தவர்கள் மணமக்களுக்கு பரிசு தந்து வாழ்த்தும் சொன்னார்கள். பூபேசும் தீட்சிதாவும் அவர்களை நெருங்கினார்கள். தீட்சிதா கையில் இருந்த பரிசு பொருளை மோகனாவிடம் நீட்டினாள். பல்லாண்டு காதலோடு வாழ்க. மோகனா பரிசை வாங்கி கொண்டு கணவனை பார்த்தாள். இவள் என்னோட கல்லூரி தோழி, இவர் இவளோட ஹஸ்பண்ட், 2 பேரும் லவ் மேரேஜ். பூபேஸ் மாப்பிள்ளையை பார்த்து கை நீட்டினா. ஐயம் பூபேஸ், உன் கணவருக்கு என்ன வேலை தீட்சிதா? தீட்சிதா திடீரென்று வந்த இந்த கேள்வியில் தடுமாறினாள். அது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கிறாரு. அருகில் இருந்த அந்த 20 வயது பெண் பக் என்று சிரித்தாள். அப்படின்னா வெட்டி ஆஃபீஸர். தீட்சிதா விற்றென்று மோகனாவிடம் திரும்பினாள். யாரடி அந்த பொண்ணு? என் ஹஸ்பண்டோட சிஸ்டர். ரொம்ப திமிர் பிடிச்சவ போல இருக்கே. மோகனா பரிந்து கொண்டு வந்தாள். வீடு தீட்சிதா, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் சொல்லிட்டா. சின்ன பொண்ணா? இந்த நேரம் கல்யாணம் பண்ணியிருந்தா 2 குழந்தை பெற்றிருப்பா. தீச்சி, என்ன இது? எல்லாரும் இங்கேயே பார்க்குறாங்க. விடு பேச்ச. விடுன்னு நீ ஈஸியாக சொல்லிட்ட. ஆனால் கேவலப்பட்டு நிற்கிறது என்னோட கணவர் தானே. இந்த பாரு தீட்சிதா, இவ்வளவு பேசுறியே, அவள் என்ன அப்படி தப்பாக பேசிட்டா? உன் ஹஸ்பண்ட் இப்போ சும்மா தானே இருக்கிறாரு என்று கொஞ்சம் கோபமாகவே சொன்னாள் மோகனா. என் புருஷன் சும்மா தாண்டி இருக்கிறாரு. ஆனால் உன் புருஷன்கிட்ட வந்து ஐயா சாமி பிச்சை போடுங்கன்னு கையேந்தலல்ல. நீ இப்படி பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை என் கல்யாணத்துக்கே நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன். அடுத்தவன் என் கணவனை கேவலமாக பேசுகிறத நீ இப்படி ரசிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன் கல்யாணத்துக்கே நான் வந்திருக்க மாட்டேன் என்று ஆக்ரோஷமாக சொன்னாள் தீட்சிதா. வாங்க, இதுங்க இங்கிதம் தெரியாத ஜென்மங்க என்று பூபேசை இழுத்து கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியேறினாள். வீடு வந்ததும் தீட்சிதாவுக்கு கோபம் அடங்கவே இல்லை. என்ன தீட்சி, இன்னுமா கோபம் தீரல உனக்கு? இல்லை பூபேஸ், என் மனசு இன்னுமே ஆறலை. இதை ஏன் நீ பெருசாக எடுத்துக்கிற? இதை நான் எப்படி சாதாரணமாக எடுத்துக்க? உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டா யாரோ ஒரு பொண்ணு தானே சொன்னா. அவள் யாரோ ஒரு பொண்ணு இல்லையே. பூபேஸ் தன் கணவனோட சிஸ்டர். இவ ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லையா? அப்படின்னா தன்னோட கணவர் ஒரு இன்ஜினியர், என்னோட புருஷன் வேலை இல்லாதவன், அவளே சந்தோஷப்பட்டிருக்கா இல்லையா? முடிஞ்சு போன பிரச்சனை இது. விடு தீட்சிதா. இல்லை பூபேஸ், இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். தப்பு என் பேரில் தானே. உன் மேலே என்ன தப்பு? நான் உங்களை அந்த கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனதே தப்பு தான். இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை தீச்சி. வீணா மனசை போட்டு அழட்டிக்காத. இல்லை பூபேஸ், நீங்கள் பட்ட அவமானத்துக்கு நான் தானே முழு பொறுப்பு என்று விழிநீரோடு நிமிர்ந்து அவனை பார்த்தாள் தீட்சிதா. ஏய் தீச்சி, என்ன இதுக்கு போய் அலற? சின்ன குழந்தை மாதிரி. பூபேஸ் அவளை தன் மீது சாய்த்து கொண்டு ஆறுதல் படுத்தினான். ஆஃபீஸ் முடிந்து வீட்டுக்கு திரும்பிய போது மணி மாலை 6. பூபேஸ் வீட்டில் இல்லை. தீட்சிதா ஹேண்ட்பேக்கை மேஜை மேல் வைத்துவிட்டு வெளியே வந்தாள். அண்ணி, மாதவி அறையை விட்டு வெளிப்பட்டாள். என்ன தீட்சி, அவர் எங்கே போயிருக்காரு? 3 மணி சுமாருக்கு வெளியில் போனார். எங்கன்னு தெரியல. தீட்சிதா யோசனையாக திரும்பவும் அறைக்குள் போனால். உடம்பு வியர்வையில் பிசு பிசுக்க குளியல் அறைக்குள் நுழைந்து சுத்தமாக குளித்துவிட்டு வெளியே வந்தாள். உடைகள் மாறி சின்னதாக ஒரு மேக்கப் செய்து காத்திருந்தாள் பூபேஸுக்காக. மணி 7 ஆனது. அலமாரியை பார்த்தால் பூபேஸுக்கு படிக்க அவள் வாங்கி வந்த கதை புத்தகங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றாக கலைத்து கொண்டு வந்தவள் சட்டென்று ஒரு புத்தகம் அவள் கருத்தை கவர்ந்தது. விழிகள் தாங்கும் கனவுகள். தலைப்பு ரொம்ப அழகாக இருந்தது.
நேரத்தை கடத்த படிக்க ஆரம்பித்தாள் தீட்சிதா. நாவல் விறுவிறுப்பாக இருக்கவே முழுதும் படித்து முடித்தபோது மணி 8:30. அதே நேரம் பூபேஷ் உள்ளே நுழைந்தான். தீட்சி, நீ இன்னைக்கு நேரத்திலேயே வந்துட்டியா? ஆமாம், ஏன் இவ்வளோ நேரம்? ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க சிங்காநல்லூர் வரைக்கும் போயிருந்தேன், அதுதான் லேட்டு. சரி, கை முகமெல்லாம் அலம்பிட்டு வாங்க, டிஃபன் கொண்டு வரேன். பூபேஷ் குளியல் அறைக்கு போனான். தீட்சிதா வெளியே வந்தாள். அண்ணி, என்ன தீட்சி, டிஃபன் இருக்கா? இல்லை, தோசை வாக்கட்டுமா? வேண்டாம், நானே வாத்துக்கிறேன். நிலக்கடலை சட்னியும் வெங்காய சட்னியும் மறைச்சி வச்சுருக்கேன். தேங்க்யூ, நான் பார்த்துக்கிறேன் என்ற தீட்சிதா சமையல் அறைக்குள் நுழைந்து தோசை வார்த்தி எடுத்துக்கொண்டு வந்தாள். பூபேஷ், சாப்பிடுங்க. பூபேஷ் 10 நிமிடத்தில் சாப்பிட்டு எழுந்தான். தீட்சிதாவும் அதே தட்டில் சாப்பிட்டு முடித்தாள். இந்தாங்க பூபேஷ், பால். பூபேஷ் பால் சாப்பிடுவதற்குள் நைட்டிக்கு மாறி படுக்கைக்கு வந்தாள். என்ன பூபேஷ், புத்தகம் ஏதாவது படிக்கிறீங்களா? எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? நீ ஒதுக்கியாச்சு, சொல்லுங்கள். ஃப்ரெண்டு வாசு வீட்டுக்கு போகிற போது பஸ் ஸ்டாண்டில் எங்கள் எதிர் வீட்டு நடேசனை பார்த்தேன். அம்மா அப்பா நல்லா இருக்காங்களாம்மா? அப்பா நல்லா இருக்காங்க, அம்மாவுக்கு தான். பட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். அம்மாவுக்கு என்னாச்சு? டைஃபாய்டு காய்ச்சலாம், ராமகிருஷ்ணா ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்களாம். அதனால் நான் அம்மாவை போய் பார்க்கட்டுமா? மெலிதாக துடித்து போனாள். பூபேஷ், என்ன இது, எங்கிட்ட உங்களுக்கு அனுமதி தேவையா? இல்லை தீட்சி, எதுக்கும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். போயிட்டு வாங்க பூபேஷ், இதுக்கெல்லாம் கேட்கணுமா? காலையில் மேஜர் ட்ராயரில் 100 ரூபாய் வச்சுருக்கேன், எடுத்துக்கோங்க. அம்மாவுக்கு பழ வகைகள் வாங்கிட்டு போங்க. ஆகட்டும் தீட்சி. தீட்சிதா மெதுவாக பூபேஷ் முகம் பார்க்க, பூபேஷ், நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? நீ என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், நியாயம் இருக்கும். சொல்லு, தப்பாக நினைக்க மாட்டேன். நான் அம்மாவை பார்க்க வரலன்னு நினைக்காதீங்க. நான் அங்கே வந்தால் இவ தானே என் மகனை எங்கிட்டேருந்து பிரித்து கொண்டு போனா அப்படிங்கிற கோபம் வரும், வேதனை வரும். அதனால் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ருக்கிற அம்மாவுக்கு என் வரவால் இன்னொரு புது பிரச்சனை ஏற்பட்டால் ரொம்ப தப்பாக போயிடும். அதான் நான் வரல பூபேஷ். தீட்சி, உன் மனசை நான் புரிஞ்சுக்கலன்னா அந்த தப்புக்கு எனக்கு காலம் முழுவதும் பிராயச்சித்தம் கிடைக்காது என்று பூபேஷ் தீட்சிதாவை தன் மீது சரித்து கொள்ள, பூபேஷ் அந்த ஆதரவான பேச்சில், அன்பில், அரவணைப்பில் மெல்ல மெல்ல சுகமாக உறங்கி போனாள் தீட்சிதா. கோவை ராமகிருஷ்ணா ஆஸ்பத்திரி 2வது ஃப்ளோரில் 61ஆம் எண் அறைக்குள் நுழைந்தான் பூபேஷ். தெய்வானை சோர்வாக படுக்கையில் படுத்திருந்தாள். மகனை கண்டதும் எழ முயற்சித்தாள். வேண்டாமா, அப்படியே படுத்துக்கோ. மகனை பார்த்ததும் தெய்வானையின் கண்களில் நீர் நிரம்பியது. அம்மாவின் நிலையை பார்த்து பூபேஷுக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. அம்மா உடம்புக்கு என்னம்மா பண்ணுது? டைஃபாய்டு காய்ச்சலாம், ஒரு 3 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் சரியாக போய்டுன்னு டாக்டர் சொன்னார். உட்காருடா. பூபேஷ் அருகில் இருந்த பாலிமர் சேரில் உட்கார்ந்தான். ஏன்டா பூபேஷ் இப்படி அழைச்சி போயிட்ட? இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரியாக சாப்பிட்றதே இல்லையா? இல்லைம்மா, நான் நல்லா தானே சாப்பிட்றேன். தாய் மகன் முகத்தை பறிவோடு பார்த்தாள். அந்த பொண்ணு உன்னை நல்லா பார்த்துக்கிறாளா? தீட்சிதா ரொம்ப நல்ல பொண்ணுமா, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. பூபேஷ், நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டியே? எந்த தாயும் மகன் கெட்டு போக வேணும்னு நினைக்க மாட்டாமா? உனக்கு வேலை கிடைச்சிடுச்சா பூபேஷ்? இன்னும் இல்லைம்மா, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உத்தியோகம் புருஷ லட்சணம் பூபேஷ், அது இல்லைன்னா உனக்கு எங்கேயுமே மரியாதை மிஞ்சாது. தீட்சிதா அப்படிப்பட்டவ இல்லைம்மா. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அதுக்கு பிறகு சம்பாதிக்காத புருஷன் கூட ஒரு மனைவி பாரமாக தான் இருப்பா. போக போக உன் மனைவியோட குணம் உனக்கு நல்லாவே புரியும். பூபேஷ் மனதில் அடிபட்டு போய் அம்மாவை பார்த்தான். சரி, புறப்படு பூபேஷ், உங்கள் அப்பா வர்ற நேரம். பூபேஷ் மெதுவாக எழுந்தான். தெய்வானை அவன் முகத்தை பாசத்தோடு பார்த்தாள். பூபேஷ், சீக்கிரம் ஒரு வேலையை தேடிக்கொடா, அதுதான் உனக்கு கௌரவம். சரிம்மா, வரட்டுமா? முடிஞ்சா வீட்டு பக்கம் வா பூபேஷ். நான் வந்த அப்பா உன் மேலே கோபப்படுவார். என்னால் உனக்கு எதுக்குமா பிரச்சனை? நான் வர்றேன். அம்மா சொல்வதிலும் நியாயம் இருக்குமோ? உத்தியோகம் புருஷ லட்சணம், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இது முடிந்தால் தீட்சிதா மாறி விடுவாளா? நான் அவளுக்கு பாரமாகி விடுவேனா? பூபேஷ், உன் மனைவியின் குணம் போக போக உனக்கு மெல்ல மெல்ல புரியும். உத்தியோகத்தை தேடி உன் கௌரவத்தை காப்பாற்றிக்கொள். உக்கடம் போகும் பஸ் வர ஓடிப்போய் ஏறிக்கொண்டான். இன்னும் அவன் மனதில் வார்த்தைகள் குழப்பமாக சுழன்றது. நெஞ்சில் பாரம் ஏறியது. மாதவி சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்ட போது பூபேஷ் எங்கோ வெளியே கிளம்பி கொண்டிருந்தான். என்னங்க திரும்பினா? என்னக்கா வெளியில் புறப்பட்டிங்களா? ஆமாக்கா, லைப்ரரி வரைக்கும். வரும்போது கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரீங்களா? கொடுங்கக்கா, வாங்கிட்டு வர்றேன். மாதவி பையும் 100 ரூபாய் நோட்டும் கொண்டு வந்தாள். என்ன வாங்கி வரணும்? 2 கிலோ வெங்காயம், 1 கிலோ கேரட், 1 கிலோ பீன்ஸ், 1 கிலோ தக்காளி, 3 தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும்.
சரிக்கா என்ற பூபேஷ் முதலில் லைப்ரரிக்கு போனான். பேப்பர்களை புரட்டி எங்கேயாவது வேலைக்கான விளம்பரம் இருக்கிறதா என்று பார்த்து குறித்து கொள்ள ஆரம்பித்தான். அதே நேரம் வேலை செய்து கொண்டிருந்த தீட்சிதாவுக்கு தலைவலி வின் வின் என்று வலித்தது. பியூனிடம் பணம் தந்து ஒரு தலைவலி மாத்திரையும் காப்பியும் வாங்கி வரச் செய்தாள். 10 நிமிடத்தில் பியூன் வந்தான். மாத்திரையை விழுங்கி காப்பி குடித்தாள். தலைவலி அப்படியே தான் இருந்தது. அரை காகிதம் லீவு எழுதி கொடுத்துவிட்டு வீட்டுக்கு வந்தாள். பூபேஷ் வீட்டில் இல்லை. அண்ணி மாதவி வந்தாள். ஏன் தீட்சி இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட? தலைவலி, அதுதான் வந்துட்டேன். ஆமாம், அவர் எங்கே? அது லைப்ரரிக்கு போயிருக்கிறாரு. சரி, வரட்டும் என்று தீட்சிதா அறைக்குள் நுழைந்து படுக்கையில் விழுந்தாள். கண்களை மூடிக்கொண்டாள். ஹாலில் பூபேஷின் குரல். இந்தாங்க காய்கறி. மாதவியிடம் கொடுத்துவிட்டு அறைக்குள் நுழைந்த பூபேஷ் ஆச்சரியப்பட்டான். என்ன தீட்சி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? தலைவலியாக இருந்துச்சு, லீவு போட்டுட்டு வந்துட்டேன். ஆமாம், எங்கே போயிட்டு வர்றீங்க? லைப்ரரிக்கு. காய்கறின்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சே. உங்கள் அண்ணி காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க, அப்படியே வாங்கிட்டு வந்தேன். தீட்சிதா விழுக்கென்று எழுந்தாள். எங்கே போகிற தீட்சி? கொஞ்சம் இருங்க, வர்றேன். ஒரு புயலாக வெளிப்பட்டாள். அண்ணி கத்தினாள். மாதவி வெளியே வந்தால் லேசாக முகம் மாறியது. என்ன தீட்சி? அண்ணி, இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் கேட்கறதுக்கு மட்டும் பதில். நான், அம்மா, சரவணன், கவிமணி. நீங்கள் எல்லாருமே என்ன கலெக்டர் உத்தியோகமாக பார்க்குறீங்க? இல்லை, பின்ன எதுக்காக அவரை காய்கறி வாங்கிட்டு வர சொன்னீங்க? லைப்ரரி போகிறேன்னாரு, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரீங்களான்னு கோரிக்கையாக தானே கேட்டேன். கோரிக்கையாவோ கொத்தவரங்காயோவோ. அவர் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? நான் அப்படி நினைக்கலையே தீட்சி. பின்ன எப்படி நினச்சிங்க? நீங்கள் வாங்கிட்டு வர்றது, இல்லை அம்மா சும்மா தானே இருக்காங்க, காலார நடந்து போய் அவங்க வாங்கிட்டு வர சொல்கிறது. சரவணன், கவிமணி எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்கள அனுப்புறது. ஏன் என் புருஷன் அனுப்புறது? ஏன் இல்லை உன் புருஷன் அனுப்புறது? ஏன் என் புருஷன் அனுப்புனீங்க? என் வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு இழப்பமா? இனிமேல் அவர்கிட்ட எந்த வேலையும் சொல்ல மாட்டேன் தீட்சி, இந்த முறை ப்ளீஸ். இதை பாருங்க அண்ணி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறேன், இவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை. இந்த வீட்டில் அண்ணனுக்கு என்ன மதிப்பும் மரியாதையும் இருக்கோ அந்த மதிப்பும் மரியாதையும் அவருக்கும் கொடுக்கணும். அந்த மதிப்பு மரியாதையில் 1% குறைஞ்சா கூட நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் என்று தீட்சிதா கோபக்கனலாக எச்சரித்து விட்டு போனாள். உள்ளே வந்த தீட்சிதாவை பார்த்தான் பூபேஷ். முகம் கோபத்தில் சிவந்தது. தீட்சி, என்ன இது? ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படியெல்லாம் பொறிஞ்சு கொட்டிக்கிட்டு. இது சின்ன விஷயம் இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். உங்கள் அண்ணி சொன்னதுக்கு நான் தானே ஒத்துக்கிட்டு போனேன். சரி, எங்கள் அண்ணிக்கு எங்கே போச்சு புத்தி? நீங்கள் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்தால் அது வேலைக்காரத்தனமா? ஒத்தாசையாவது கத்திரிக்காயாவது. அவள் புருஷன் அவளுக்கு வேலை செஞ்சால் அது ஒத்தாசை. என் புருஷன் எதுக்கு மற்றவங்களுக்காக வேலை செய்யணும்? விடு தீட்சி ப்ளீஸ். மாட்டேன். என் புருஷன் மற்றவங்க முன்னால் கை கட்டி நிற்கிறதையோ தலை குனிஞ்சு போகிறதையோ நான் விரும்ப மாட்டேன். அதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் என்ற தீட்சிதா வெகு நேரம் ஏதேதோ புலம்பிக் கொண்டே இருந்தாள். அப்படியே தூங்கி போனாள். மாலை 4:30 மணிக்கு விழித்து கொண்டாள் தீட்சிதா. குளியலறை சென்று முகம் கைகால் கழுவி கொண்டு வந்தபோது பூபேஷ் எழுந்து விட்டான். பூபேஷ் போய் முகம் கைகால் கழுவி விட்டு வாங்க, டீ போட்டு தரேன் என்றவள் சமையல் அறைக்குள் நுழைந்து டீ போட்டு எடுத்து கொண்டு வந்தாள். இந்தாங்க. பூபேஷ் டம்ளரை கை நீட்டி வாங்கி கொண்டான். பூபேஷ், என்ன தீட்சி, நாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ சினிமாவுக்கு போகலாமா? உனக்கு சினிமா பார்க்க ஆசையா? கவிதாவில் புது படம் போட்டிருக்கான். எனக்கு விஜய் படம்னா ரொம்ப பிடிக்குமில்ல. சரி, புறப்படு. 1/4 மணி நேரத்தில் இருவரும் தயாராகி வெளியே வந்தார்கள். ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டு கவிதா தியேட்டர் வாசலில் போய் இறங்கினார்கள். டிக்கெட் எடுத்துக்கொண்டு தியேட்டருக்குள் நுழைந்தார்கள். 10வது நிமிடத்தில் படம் ஆரம்பமாகி ஓடிக்கொண்டிருந்தது. பூபேஷ் என்று மெதுவாக அழைத்தாள் தீட்சிதா. என்ன தீட்சி, எனக்கு லேசாக தலையை சுற்றுற மாதிரி ஒரு உணர்வு, வாந்தி வேற வர்ற மாதிரி இருக்குது, போகலாமா? சரி, புறப்படு. தியேட்டரை விட்டு வெளியே வந்ததுமே தீட்சிதா 3 முறை வாந்தி எடுத்து விட்டாள். முகம் உடம்பு சோர்ந்து போனது. தீட்சிதா, டாக்டர்கிட்ட போயிடலாமா? சரிங்க. ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு ஏறிக்கொண்டார்கள். ராம் நகர் அனிதா ஹாஸ்பிட்டல் போப்பா. 10வது நிமிடம் அனிதா ஹாஸ்பிட்டல் முன் இறங்கி கொண்டு ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துவிட்டு வரிசையில் டாக்டருக்காக காத்திருந்தார்கள். 20வது நிமிடம் இருவருமே டாக்டரின் அறைக்குள் நுழைந்தார்கள். உங்கள் பேர்? தீட்சிதா. ஹஸ்பண்ட் பேர்? பூபேஷ். உங்களுக்கு என்ன மிஸ்ஸஸ் பூபேஷ் என்று தீட்சிதாவை பார்த்து கேட்டார் டாக்டர் புண்ணியவதி. வாந்தி, தலை சுத்தல் டாக்டர். ஒரு நிமிஷம் என்னோட வாங்க என்று தீட்சிதாவை ஒரு தனி அறைக்கு கூட்டி கொண்டு போனார். 10வது நிமிடம் ஒரு பூத்துண்டால் கைகளை துடைத்தவாறே நாற்காலியில் வந்து அமர்ந்தவர் நிமிர்ந்து ஒரு புன்னகையோடு பூபேஷை பார்த்தார். ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் மனைவி 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. ரியல் டாக்டர் என்று முகமெல்லாம் சந்தோஷம் பொங்க கேட்டான் பூபேஷ். இந்த விஷயத்தில் நான் போய் சொல்ல முடியுமா? தேங்க்யூ டாக்டர். தீட்சிதா ஆடைகளை சரி செய்தவாறே அருகில் வந்து உட்கார்ந்தாள்.
மிஸ்டர் பூபேஸ், மருந்தும் டானிக்கும் எழுதி தரேன், கண்டினியூ பண்ணுங்க. 15 நாள் முறைக்கு ஒரு முறை வந்து காட்டிட்டு போங்க. ஆகட்டும் டாக்டர். டாக்டருக்கு பீஸை கொடுத்துவிட்டு அருகில் இருந்த மெடிக்கல் ஷாப்பில் மருந்தும் டானிக்கும் வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தபோது மணி 9. எதிர்பட்ட கவிமணி கேட்டாள், ஏக்கா சினிமா போகலையா? போகலை என்றவாறு அறைக்குள் நுழைந்தாள். பூபேஸ் தீட்சிதாவை விழிகளில் ஆசை பொங்க பார்த்தான். ஏன் தீட்சி இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? கன்ஃபார்ம் ஆகாமல் எப்படி சொல்ல முடியும் பூபேஸ்? எனக்கு என் தீட்சிதாவை போல் ஒரு குழந்தை பெற்று கொடுத்துடு. மாட்டேன். என் பூபேஸை போல் ஒரு பையனைத்தான் பெற்றுப்பேன். ஒன்று செய், நமக்குள்ளே எதுக்கு சண்டை? ரெண்டையுமே பெற்று கொடுத்துடு. நீங்கள் ரொம்ப தான் குறும்பு பூபேஸ் என்று சினிங்கிய தீட்சிதா பூபேஸின் நெஞ்சில் செல்லமாக குத்தினாள். பூபேஸ் அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். தீட்சி ஆஃபீஸ் புறப்பட்டு விட்டாள். நாளைக்கு ஒரு விசேஷமான நாள். என்ன தீட்சி, சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திர தின நாள். ஐயோ, அது ஆகஸ்ட் 15ஆம் தேதி தானே பக்ரீத் பண்டிகை. அது முஸ்லீம்கள் விசேஷ நாள். எம்ஜிஆர் பிறந்த நாள். பாதி தான் நெருங்கி வந்திருக்கீங்க. அப்படின்னா உன்னோட பிறந்த நாளா? புன்னகைத்தாள் தீட்சி. கரெக்ட், சரியாக சொல்லிட்டீங்க. நாம் 2 பேருக்கும் முருகன் கோயிலில் கல்யாணம் ஆனதுனால நாளைக்கு பழனிக்கு போகலாம் பூபேஸ். போகலாமே. சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன். குளிச்சுட்டு சாப்பிடுங்க என்று தீட்சிதா புறப்பட்டு போய்விட்டாள். பூபேஸ் குளித்துவிட்டு டிஃபன் சாப்பிட்டு முடித்து நாற்காலியில் சாய்ந்தான். நாளைக்கு தீட்சிதாவின் பிறந்தநாள். தீட்சிதா இதுவரை என்னிடம் எதுவும் கேட்டதில்லை. அவளுக்கு ஏதாவது ப்ரெசன்ட் பண்ணக்கூட என்னிடம் பணம் இல்லை. உத்தியோகம் மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பது பூபேஸுக்கு ஆணித்தரமாக புரிந்தது. ஒரு 10 ரூபாய்க்கு கூட தீட்சிதாவிடம் கையேந்த வேண்டுமே. பூபேஸ் கண்ணாடியின் முன்னால் போய் உடைகள் மற்றும் மாற்றும்போது கழுத்திலிருந்து அந்த செயின் கண்களில் பட்டது. 2.5 பவுன். சுந்தரம் சேட் அவனுக்கு தெரிந்தவர். அவரிடம் போனால் உதவி கிடைக்கும். அடுத்த அரை மணியில் சுந்தரம் சேட் கடைக்குள் நுழைந்தான் பூபேஸ். அரே பையா, வா வா என்றார் சேட். கழுத்தில் இருந்த செயினை கலற்றி அவரிடம் நீட்டினான். என்ன பையா நகையை நீட்டுது? சேட், எனக்கு ஒரு 2000 பணம் தேவை. வட்டி எதுவோ போட்டுக்கோ, பணம் கொடு. அரே பையா, நீ நம்மளுக்கு வேண்டியவன், வட்டி அதிகமாக போட மாட்டான். இந்த பணம் வச்சுக்கோ என்று 2000 சுந்தரம் நீட்டினார். ரொம்ப நன்றி சேட், வர்றேன் என்று பணத்தை வாங்கி கொண்டு ராஜேஸ்வரி ஹாலுக்குள் நுழைந்து 1500க்கு ஒரு நல்ல பட்டுப்புடவை ஜாக்கெட் வாங்கி கொண்டு திரும்பும்போது மணி 3. அடுத்த நாள் காலை நேரத்திலேயே குளித்து முடித்து பூபேஸிடம் வந்தாள் தீட்சிதா. ஒரு நிமிஷம் கலக்க பார்த்து நில்லுங்க. எதுக்கு தீட்சி? ஆசீர்வாதம் வாங்கணும், கொஞ்சம் பொறு என்று பூபேஸ் பீரோவை திறந்து நேற்று வாங்கிய பட்டுப்புடவையை பார்சல் பிரித்து தந்தான். இந்த தீட்சி, இதை கட்டிக்கிட்டு வா, ஆசீர்வாதம் பண்ணுறேன். பூபேஸ், இது வாங்க உங்களுக்கு ஏது பணம்? அது வந்து எப்படியோ கிடைச்சது. எப்படியோன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பூபேஸ்? உங்கள் செலவுக்கு நான் தானே பணம் தர்றேன். அப்படின்னா நான் வேலை இல்லாத வக்கத்தவன்னு குத்தி காட்டுறியா? பதறி போனால் தீட்சி. ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. நீங்கள் யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்க மாட்டீங்களே சொன்னேன். ஒரு 10 ரூபாய்க்கு கூட நான் உங்ககிட்ட தானே கை நீட்டுறேன். நல்ல நாள் அதுவுமா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உங்ககிட்ட இருந்து என்னை ஏன் பிரித்து பேசுகிறீங்க? நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சா என் தேவைக்கும் வீட்டு தேவைக்கும் நான் உங்ககிட்ட கேட்பேன். நான் உங்களுக்கு உரிமையானவள். நான் சம்பாதிக்கிற பணத்தில் மட்டும் ஏன் வித்தியாசம் பார்க்குறீங்க பூபேஸ்? நான் நேற்று உங்ககிட்ட பிறந்தநாள் பரிசாக எனக்கு என்ன வாங்கி தரீங்கன்னு நான் கேட்கலையே. ஏன் தெரியுமா? அப்படி கேட்டிருந்தா என்கிட்ட பணம் இல்லையே, மனைவி கேட்குறத வாங்கி கொடுக்கலன்னு உங்களுக்கு மனசு வேதனைப்படும். அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. உங்கள் ஆசை எனக்கு புரியுது. அதே சமயத்தில் உங்கள் கோபத்துலேயும் நியாயமும் எனக்கு புரியுது. பூபேஸ், நான் உங்ககிட்ட என் பிறந்த நாளுக்கு ஒரு பட்டுப்புடவை வேணும்னு எதிர்பார்க்கல பூபேஸ். ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி அதை உங்கள் கையால் என் தலையில் வச்சு விடுறதை விட ஒரு உயர்வான பரிசை நீங்கள் எனக்கு தர முடியாது. நானும் அதைத்தானே விரும்புகிறேன் என்று மெல்லியதாக அழுதாள். பூபேஸுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. நான் தான் அவசரப்பட்டு பேசிட்டேனா? தீட்சிதாவின் கண்ணீரை துடைத்து விட்டான். ஐ எம் சாரி தீட்சிதா. தீட்சிதா சட்டென்று அவன் வாயை பொத்தினாள். நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் தலையை ஆட்டினாள். விழிநீரை துடைத்து கொண்டு போய் பட்டுப்புடவையை கட்டி கொண்டு வந்து பூபேஸின் எதிரே நின்றாள். பூபேஸின் கண்களில் சந்தோஷம். இந்த பட்டுப்புடவையிலும் தாய்மையிலும் தீட்சிதா எவ்வளவு அழகாக இருக்கிறாள். பூபேஸ், நான் எவ்வளோ நேரமாக இப்படியே நிற்கிறது? பூபேஸ் குனிந்து பார்த்தான். தீட்சிதா அவன் காலுக்கடியில் பக்தியோடு கிடந்தாள். அவள் தோலை பற்றி தூக்கினான். 100 வருஷம் நல்லா இரு. சரி, புறப்படுங்க. பூபேஸ் தயாராகி கொண்டிருக்க தீட்சிதா பீரோவை திறந்து இருந்த பணத்தை எண்ணி பார்த்தாள். 1500 மட்டும் இருந்தது. எடுத்துக்கொண்டாள். அம்மாவிடம் சொல்லிவிட்டு ஆட்டோ ஸ்டாண்ட் வந்தார்கள். ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு ஏறிக்கொண்டார்கள்.
ஜெயில் ரோட்டில் உள்ள ஆஃபீஸ் விலாசம் சொன்னாள். தீட்சி, ஆஃபீஸ்க்கு எதுக்கு? சொல்கிறேன் வாங்க. ஆஃபீஸ் முன்னால் ஆட்டோ நிற்க, பூபேஷ் நீங்கள் ஆட்டோவிலே இருங்க, நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மேனேஜர் அறைக்குள் நுழைந்தாள். என்ன தீட்சிதா, இன்றைக்கி லீவு போட்டுட்டு ஆஃபீஸ் வந்திருக்க? சார், எனக்கு அவசரமாக ஒரு 1000 ரூபாய் வேணும், சம்பளத்தில் ரெக்கவர் பண்ணிக்கோங்க. சரிம்மா, கேஷியர்கிட்ட நான் சொன்னேன்னு வாங்கிக்கிட்டு போ. தேங்க்யூ சார். பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் ஆட்டோவுக்குள் நுழைந்தாள். நீங்கள் அடகு வச்ச நகைக்கடை எங்கே இருக்குது? எதுக்கு தீட்சி? ப்ளீஸ். ரங்கேகவுடர் வீதியில். டிரைவர் வண்டி அங்கே விடுங்க என்றாள். சுந்தரம் சேட்டு ஆச்சரியமாக பார்த்தான். அரே பையா, நேற்று அடகு வச்சான், இன்றைக்கி மீக்க வந்திருக்கான். இந்தாங்க, இதில் 2100 ரூபாய் இருக்குது. அசலும் ஒரு நாள் வட்டியும் எடுத்துக்கிட்டு நகையை கொடுக்க சொல்லுங்க. சுந்தரம் சேட்டு வட்டியாக 25 ரூபாயை மட்டுமே எடுத்துக்கொண்டு மீதி 75 ரூபாயையும் செயினையும் கொடுத்தார். இருவரும் ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கி கொண்டார்கள். பழனி பஸ் புறப்பட தயாராக இருக்க ஏறிக்கொண்டார்கள். பழனி முருகனை தரிசித்துவிட்டு வீடு திரும்பும்போது மணி இரவு 9 ஆகிவிட்டது. ஹோட்டலிலேயே சாப்பிட்டு முடித்தார்கள். தீட்சிதா சேலை மாற்றிக்கொண்டு பூபேஷுக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தாள். பூபேஷும், என் மேலே கோபமா உங்களுக்கு? எதுக்கு? நகையை ஏன் அடமானம் வச்சிங்கன்னு கேட்டதுக்கு. இல்லையே, என் பிறந்த நாள் அதுவுமா உங்கள் கழுத்தில் செயின் இல்லைன்னு தெரிஞ்சதும் என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பூபேஷ். உங்களை எதிர்த்து பேச வேணும்னு, உங்களை அவமதிக்க வேணும்னோ நான் பேசலை என்று அழுகையில் விம்மினாள் தீட்சிதா. தீட்சிதாவை பற்றி நான் தப்பாக நினைத்து கொண்டு விட்டேன். எனக்கு வேலை இல்லையே, சம்பாத்தியம் இல்லையே என்று என் இயலாமை தான் தீட்சிதாவின் மேல் வெறுப்பாக வார்த்தைகளை உமிழ்ந்து விட்டது. நான் எவ்வளவு மோசமானவன்! இவ்வளவு உத்தமமான பெண் எனக்கு மனைவியாக கிடைத்தும் போன ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியம்தான். தீட்சிதா முதுகை காட்டி படுத்து கொண்டிருந்தாள். அவள் தலையை மெதுவாக வருடிவிட்டான். தீட்சி, இன்னைக்கு உன் பிறந்த நாளும் அதுவுமா உன்னை 2 தடவை அழ வச்சுட்டேன். கர்ப்பிணியாக இருக்கிற உன்னை நான் அழ வச்சது தப்பு. ப்ளீஸ் தீட்சி, ஃபர்காட் இட் என்று சொல்லி கொண்டிருந்தான் பூபேஷ். ஆனால் தீட்சிதா எப்பொழுதோ மெல்லிய உறக்கத்துக்கு போயிருந்தாள். மாப்பிள்ளை புத்தகம் படித்து கொண்டிருந்த பூபேஷ் அரைவாசலை எட்டி பார்த்தான். ஞானாம்பாள் நின்று கொண்டிருந்தாள். மாப்பிள்ளை, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். உள்ளே வாங்க அத்தை. உள்ளே வந்த ஞானாம்பாளுக்கு நாற்காலியை எடுத்து போட்டான். உட்காருங்க அத்தை. நீங்களும் உட்காருங்க மாப்பிள்ளை. பரவாயில்ல அத்தை. மாப்பிள்ளை, நாளைக்கு ஈரோட்டிலேருந்து கவிமணியை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அத்தை. மாப்பிள்ளை ஈரோட்டில் பெரிய ஜவுளி கடை வச்சுருக்கிறாரு. நல்ல இடம் தானே அத்தை? அந்த நல்ல இடம் கவிமணிக்கு கிடைக்க வேணும்னா நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க அத்தை, காத்திருக்கிறேன். நீங்கள் மறுக்காமல் செய்வீங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறேன். நான் என்ன பண்ணணும்? நீங்கள் வேறு ஜாதி, நாங்கள் வேறு ஜாதி. நீங்கள் தீட்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட முழுவதுமாக நாங்கள் சொல்லவே இல்லை. அதனால் பூபேஷுக்கு விஷயம் வெட்ட வெளிச்சமாக விளங்கி போயிற்று. என்னத்த? அதனால் நாளைக்கு 4 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படித்தானே? ஆமாங்க மாப்பிள்ளை, இருக்க மாட்டேன். போதுமாத்த? ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ளை. ஆனால் என்ன ஆனால்? இந்த விஷயத்தை தீட்சிதா கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னால் என் மேலே கோபப்படுவா. சிரித்தான் பூபேஷ். அவ்வளவுதானே? நிச்சயமாக சொல்லலை. போதுமாத்த? இது போதும் மாப்பிள்ளை. ஞானாம்பாள் எழுந்து கொண்டாள். மாலை 7 மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்தாள் தீட்சிதா. காப்பி தயாரிக்க சமையலறைக்கு போனபோது அம்மா கூப்பிட்டாள். தீட்சி, என்னம்மா, கொஞ்சம் இங்கே வந்துட்டு போயே. தீட்சிதா அம்மாவை நெருங்கினாள். நாளைக்கு ஈரோட்டிலேருந்து கவிமணியை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுடு தீட்சி. காலையில் சொல்லி இருந்தால் லீவு எழுதி கொடுத்துருப்பேன். காலையில் நீ ரொம்ப அவசரமாக புறப்பட்டு போன, அதுதான் சொல்லலை. மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டியாம்மா? சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுத்துட்றேன். நீயும் உங்கள் அண்ணியும் தான் இனிப்பு பலகாரங்கள் செய்யணும். ஆகட்டுமா. அண்ணன்கிட்ட விஷயம் சொல்லிட்டியா? நேற்று ராத்திரியே சொல்லிட்டேன். நாளைக்கு என்ன பலகாரம் ஸ்வீட் போடலாம் என்பதை பற்றி அண்ணியிடம் விவாதிக்க புறப்பட்டாள் அவள். அடுத்த நாள் அதிகாலையிலேயே அந்த வீடு சுறுசுறுப்பாக இயங்க தொடங்கிவிட்டது. மோகன்ராஜ் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுவிட்டு மற்ற வேலைகளை சரவணனோடு சேர்ந்து கவனிக்க தொடங்கினான். 11 மணி சுமாருக்கு சமையலறையை எட்டி பார்த்தான் பூபேஷ். தீட்சி, இதோ வந்துட்டேங்க. வந்தா? என்னங்க? ஒரு வேலை விஷயமா என்னோடய ஃப்ரெண்டு மகிபால் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நம்ம கல்யாணத்துக்கு கூட இருந்தானே, அவன் வீட்டுக்கு. இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களே, நாளைக்கு போனால் என்ன? இன்றைக்கி அவசியம் வர சொல்லி இருக்கிறாம்மா. போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்.
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 4 மணிக்கு வர்றாங்க, நீங்கள் 2 மணிக்குள்ளே வந்துடுங்க. ஆகட்டும் தீச்சி என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போனான் பூபேஷ். 1 மணி வரை லைப்ரரியில் இருந்துவிட்டு 2 மணி சுமாருக்கு சினிமா டிக்கெட் வாங்கி கொண்டு கற்பகம் காம்ப்ளெக்ஸ் யமுனா தியேட்டருக்குள் நுழைந்தான். இதே நேரம் தீட்சிதா பூபேஷை காணவில்லையே என்று தவியாக தவித்து கொண்டிருந்தாள். அந்த தவிப்பு நேரமாக அதிகரித்தது. சரியாக 4:10க்கு பெண் வீட்டாளர்கள் 10 பேர் உள்ளே நுழைந்தார்கள். விரித்து போட்டிருந்த பாயில் உட்கார்ந்தார்கள். தீட்சிதாவும் மாதவியும் மாறி மாறி பலகார இனிப்புகளை கொண்டு வந்து வைத்தார்கள். அலங்காரம் செய்திருந்த கவிமணி காப்பி கொண்டு வந்து தலை குனிந்தவரை எல்லாருக்கும் கொடுத்தாள். பெண்ணை எல்லாருக்கும் பிடித்து போயிற்று. மாப்பிள்ளை கொஞ்சம் உயரமாக மாநிலத்தில் லட்சணமாக இருந்தான். தீட்சிதா உட்பட எல்லாருக்குமே மாப்பிள்ளையை பிடித்திருந்தது. மாப்பிள்ளை வீட்டார்கள் 15 பவுன் கேட்டார்கள். மோகன்ராஜ் 10 பவுன் தான் போட முடியும் என்றான். நல்ல குடும்பம் நல்ல பெண் என்ற காரணத்தால் 10 பவுனுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் சம்மதித்தார்கள். அடுத்த மாதம் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று முடிவாயிற்று. போகும்போது மாப்பிள்ளையின் அப்பா தீட்சிதாவை பார்த்து கேட்டார், எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரரு? தீபிகா கொஞ்சம் தடுமாறினாள். ஏதோ வேலை விஷயமா வெளியில் போனாருங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ உங்கள் வீட்டுக்காரர் இருக்க வேண்டாமா என்றார் மாப்பிள்ளையின் அப்பா. 6 மணி சுமாருக்கு மாப்பிள்ளை வீட்டார்கள் புறப்பட்டு போக 7 மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்தான் பூபேஷ். இந்த நேரம் தீட்சிதா எரிமலையாக கொதித்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் கோபமாக வெடிப்பாலோ? உள்ளே நுழைந்த பூபேஷை நிமிர்ந்து பார்த்தாள் தீட்சிதா. மதியம் சாப்பிட்டீங்களா பூபேஷ்? சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. வேண்டாம் தீட்சி. பரவாயில்ல, சாப்பிடுங்க. சாதம் கொண்டு வந்து பொரியல் அப்பளம் ஸ்வீட்டோடு பரிமாறினாள். என் மேலே கோபம் இல்லையே. எதுக்கு உங்கள் மேலே கோபப்படணும்? இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த நேரம் நான் வீட்டில் இல்லை. இவ்வளோ நேரம் கழித்து வந்தேன். இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் நீங்கள் தான் முன்னால் இருந்து இதை கவனிக்கணும். ஆனால் நீங்களே பொறுப்பில்லாமல் வந்தால் நான் எப்படி உங்களை கோவிக்க முடியும்? நான் ஏன் லேட்டுன்னு நீ கேட்க மாட்டியா? சரி சொல்லு, கேட்குறேன். மகிபால் வீட்டுக்கு போனேன்னா அந்த சமயம் பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இந்த நேரம் அங்கே தான் இருந்துட்டு வரேன். ஒரு நல்ல காரியத்துக்கு தானே போயிட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? கவிமணியை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வர்ற மாதம் முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பூபேஷ் பெருமூச்சு விட்டான் சந்தோஷமாக. அப்பாடா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதே. கொஞ்சம் பாயாசம் ஊற்றுட்டுமா? வேண்டாம் தீச்சி, நீ சொன்ன இந்த விஷயமே பாயாசம் மாதிரி தித்திக்குது. மாலை ஆஃபீஸ் முடிந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தால் தீட்சிதா. அப்சரா தியேட்டர் அருகே ஒரு ஸ்கூட்டர் அவள் அருகே வந்து நின்றது. அந்த ஸ்கூட்டரில் ஒரு ஆணும் பெண்ணும். இருவரும் அவளை நெருங்கினார்கள். நீங்கள் மிஸ்ஸஸ் பூபேஷ் தானே? ஆமாம். நீங்கள்? என்ன தெரியலையா உங்களுக்கு? சாரி, தெரியலையே. என் பேர் மகிபால். அன்றைக்கி மருதமலையில் உங்களுக்கு கல்யாணம் நடத்தி வச்ச ஃப்ரெண்ட்ஸில் நானும் ஒருத்தன். அன்னைக்கு எனக்கு இருந்த பதட்டத்தில் யாரையுமே சரியாக கவனிக்கலைங்க. ஐ எம் சாரி. பரவாயில்லைங்க, இவங்க என்னோட ஒய்ஃபு, பேர் வச்சலா என்று அருகில் இருந்த தன் மனைவியை அறிமுகப்படுத்தி வைத்தான் மகிபால். தீட்சிதாவும் வச்சலாவும் புன்னகையை பரிமாறிக்கொண்டார்கள். உங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குங்க? நல்லா தானே இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் இப்போ பரவாயில்லையா? எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? யார் சொன்னா? நேற்று உங்களை பார்க்க அவர் வீட்டுக்கு வந்தாராமே, அப்போ உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்கன்னு மகிபால் சிரித்தான். எங்கள் அம்மா குத்துக்கல்லாட்டம் இருக்காங்க. தீட்சிதா நிலைமையை புரிந்து கொண்டு சட்டென்று பேச்சை மாற்றினாள். சாரிங்க, அப்போது அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களில் வேறு யாரோட அம்மாவா இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு பூபேஷை அதிகமாக பார்க்க முடியலைங்க. எங்கள் வீடு பாப்பநாயக்கன் பாளையம் உமன் பாலிடெக்னிக் எதிர்புறத்தில் இருக்குது. ஒரு நாளைக்கு பூபேஷை கூட்டிகிட்டு வாங்க என்றான் மகிபால். கண்டிப்பாக வர்றேன். நான் பூபேஷை கேட்டதா சொல்லுங்கள். ஆகட்டும், நாங்கள் வர்றோம் என்று இருவரும் ஸ்கூட்டரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள். தீட்சிதா லேசாக குழம்பி போயிருந்தாள். நேற்று பூபேஷ் மகிபால் வீட்டுக்கு போனதாக சொன்னாரே, ஆனால் மகிபால் வீட்டுக்கு போகவில்லை. ஏன் இந்த பொய்? ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடக்கும்போது ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டு இரவு 7 மணி வரைக்கும் ஏன் தலைமறைவானார்? அந்த பொய்யின் காரணம் என்ன? எங்கோ தப்பு நடந்திருக்கிறது. தீட்சிதா வீட்டிற்குள் நுழையும் போதே பூபேஷ் ஏதோ ஒரு பேங்க் எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருந்தான். தீட்சிதா தோல் பையை கழற்றி மேஜை மேல் போட்டாள். பூபேஷ், காப்பி சாப்பிட்றீங்களா? உங்கள் அண்ணி கொடுத்தாங்க. ஒரு 10 நிமிஷம் உங்கள் படிப்பை ஒத்தி வைக்க முடியுமா? ஒத்தி வைக்கலாமே. பூபேஷ் புத்தகத்தை மூடி வைத்தான். நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். எதுக்கு? உங்கள் நண்பர் மகிபாலோட அம்மாவை பார்க்கதா? அவங்க ஹார்ட் அட்டாக் இப்போ பரவாயில்லை. தீட்சி, அது? பூபேஷ் தடுமாறினான். தீட்சிதா பூபேஷின் முகத்தை ஆழமாக பார்த்தாள். பொய் சொன்னதா இப்படித்தான் முகமெல்லாம் வேர்க்குமா? வார்த்தைகள் தடுமாறும். பூபேஷ், சொல்லுங்கள், எதுக்காக இந்த பொய்? நான் எதுக்கு பொய் சொல்லணும்? அதை நீங்கள் தானே சொல்லணும். நான் பொய் சொல்லலையே.
தீட்சிதா பூபேஷின் வலது கையை பிடித்து தன் மேடான வயிற்றின் மேல் பதித்தாள். உங்கள் குழந்தை மேலே சத்தியமாக சொல்லுங்கள், எதுக்காக அந்த போய்? இந்த வீட்டு மருமகன் நீங்கள். இந்த வீட்டில் நடக்கிற நல்ல காரியத்துக்கு முன்னால் இருந்து நடத்த வேண்டியது நீங்கள். இரவு 7 மணி வரைக்கும் எங்கேயோ இருந்துட்டு வந்திருக்கீங்க. ஒரு பெரிய பொய்யை சொன்னீங்களே, அது எதுக்காக சொல்லுங்கள் ப்ளீஸ். தீட்சிதாவின் விழிகளில் லேசாக நீர் எட்டி பார்த்தது. பூபேஷ் மெதுவாக வார்த்தைகளை இறக்கினான். அது நீயும் நானும் வேற வேற ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாம். அதனால் இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல் இருக்க அவங்க வர்ற நேரம் நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு உங்கள் அம்மா தான் புயலாக எழுந்து வெளியே வந்தாள். அம்மா கத்தினாள். ஞானாம்பாள் முகத்தில் பயத்தோடு வந்தாள். ஏண்டி, நேற்று மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கவிமணியை பார்க்க வர்றப்போ எங்கள் வீட்டுக்காரரை இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு சொன்னியாமே. கவிமணிக்கு அந்த நல்ல வரன் தட்டி போயிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அப்போது கவிமணிக்கு அந்த மாப்பிள்ளை தட்டி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரரை நீ கேவலப்படுத்தலாமா? நான் ஒரு நல்ல எண்ணத்தில் தாம்மா அப்படி சொன்னேன். என்னம்மா நல்ல எண்ணம்? ஓம் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேணுங்கிறதுக்காக இந்த வீட்டு மாப்பிள்ளையை நீ தலைகுனிய வைக்கணுமா? ஒரு தாய் ஸ்தானத்தில் ஒரு மகளுக்கு செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செஞ்சேன். அப்போது நான் மட்டும் உனக்கு மகள் இல்லையா? ஒரு மகளுக்கு கடமையை செஞ்சுட்டு இன்னொரு மகளுக்கு துரோகம் பண்ணலாமா? ஞானாம்பாள் குரலை உயர்த்தினால் சற்றே கத்தலோடு. இப்போ என்னடி நடந்து போச்சு இப்படி கத்துற? இனிமே என்ன நடக்கணும் இந்த வீட்டில்? என் புருஷனுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லை. இனியும் இங்கே இருக்கிறது எங்களுக்கும் மரியாதை இல்லை என்ற தீட்சிதா கோபமாக தன் அறைக்குள் நுழைந்தாள். சூட்கேஸை எடுத்து இருவரின் துணிமணிகளை எடுத்து வைத்தாள். 2 சூட்கேஸ்களை கையில் எடுத்து கொண்டாள். புறப்படுங்க. எங்கே தீட்சி, உங்களுக்கு எங்கே கௌரவம் கிடைக்குதோ அங்கே என்று வெளியே வந்தபோது மாதவி ஓடி வந்து தீட்சிதாவை தடுத்தாள். தீட்சி, என்ன இது? நீ படித்த பொண்ணு வீட்டை விட்டு போகிறது நல்லாவா இருக்கு? எங்கள் மதிப்பும் மரியாதையும் இங்கே ஏலம் போடப்படுது, அதான் புறப்பட்டுட்டேன். நீயும் அத்தையும் பேசினதை கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இந்த வீட்டை விட்டு போனேன்னா கவிமணி கல்யாணம் பாதிக்கப்படாதா? அப்போ எங்கள் வீட்டுக்காரரோட தன்மானம் மட்டும் பாதிக்கப்படலாமா? அம்மா ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு ஏன் தெரியாமல் போச்சு? அவர் இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை. இந்த காரியத்தை அவர் தான் முன்னால் நின்று நடத்தி வைக்கணும். ஆனால் அம்மா இந்த காரியம் நடக்கிறப்போ அவரை வீட்டில் இருக்க வேண்டான்னு சொன்னது அவரை கேவலப்படுத்தும் செயல் இல்லையா? தப்பு தான் தீட்சி. தப்புன்னு நீங்கள் சொன்னால் மட்டும் போதுமா? மாதவி ஞானாம்பாளிடம் போனாள். அத்தை, நீங்கள் செஞ்சது தப்போ ரைட்டோ நான் சொல்ல வரலை. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போனால் இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போகாதா? ஏன் மூத்த பொண்ணும் மூத்த மருமகனும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கேள்வி எழாதா? இவங்க 2 பேரும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகாதா? அப்போ மட்டும் கவிமணியோட கல்யாணம் நின்று போயிடாதா? சொல்லுங்க அத்தை. மாதவி கேட்க மௌனமாக நின்றிருந்தாள் ஞானாம்பாள். போங்க அத்தை, போய் அவங்கள வீட்டை விட்டு போக வேண்டான்னு சொல்லுங்க. ஞானாம்பாள் மகளை நோக்கி போனாள். மெதுவான குரலில் சொன்னாள். தீட்சி, என்னை மன்னிச்சிடு, வீட்டுக்குள்ளே போ. எந்த டாக்டரும் காயப்பட்டவனுக்கு கட்டு போடாமல் கூட்டிகிட்டு போனவனுக்கு கட்டு போட மாட்டாங்க. ஞானாம்பாள் புரிந்து கொண்டு பூபேஷை நெருங்கினாள். மாப்பிள்ள, தப்பு என் பேரில் தான், ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க மாப்பிள்ள. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, நான் அதை அப்போவே மறந்துட்டேன். தீட்சிதா விற்றென்று அண்ணியின் பக்கம் திரும்பினாள். அண்ணி, இதுதான் முதலும் கடைசி. இனிமேல் இந்த வீட்டில் அவருக்கு ஒரு சின்ன அவமானம் ஏற்பட்டால் கூட அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் சொல்லி வைங்க என்று தீட்சிதா கோபமாக சூட்கேஸோடு உள்ளே போனாள். ஏற்கனவே பார்த்த லேடி டாக்டர் மேல் பயிற்சிக்காக வெளிநாடு போயிருக்க வடகோவையில் உள்ள நர்மதா நர்சிங் ஹோமில் உள்ள டாக்டர் நித்ய கல்யாணியிடம் கூட்டி கொண்டு போய் காட்டினா பூபேஷ். தீட்சிதாவை செக்கப் செய்யும் அந்த நாள் வர வடகோவை நர்மதா நர்சிங் ஹோமுக்குள் இருவரும் நுழையும் போதே நீளமான பெஞ்சில் பூபேஷின் அம்மா தெய்வானையும் அப்பா சுந்தரமூர்த்தியும் டாக்டரை காண காத்திருந்தார்கள். பூபேஷை கண்டது சுந்தரமூர்த்தி முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டு எழுந்து போனார். அம்மா தெய்வானை மகனை பரிதாபமாக பார்த்தாள். பெத்த மகன் கூட பேச முடியாத அந்த சூழ்நிலைக்கு வருந்தினாள். அம்மா, உனக்கு என்னம்மா என்று இதயம் குரல் கொடுக்க வார்த்தைகள் உதடுக்குள்ளேயே அடங்கி போனது. பாசமாக வளர்த்த தாயை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லையே. நான் என்ன பாவம் செய்துவிட்டேன்? எனக்கு ஏன் இந்த தண்டனை? பூபேஷின் கண்களில் நீர் தழும்பிவிட்டது. கணவனை நிமிர்ந்து பார்த்தால் தீட்சிதா. இந்த 8 மாத காலத்தில் எந்த சூழ்நிலைக்கும் கலங்காதவரா கண்ணீர் விடுகிறார். ஏங்க, கஷ்டமாக இருந்தால் இன்னொரு நாளைக்கு வந்து டாக்டரை பார்க்கலாம், வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்லை தீட்சி, பெற்றவங்க கூட பேச இந்த வாய்க்கு அதிர்ஷ்டம் இல்லாது போனாலும் கண்களுக்காவது அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கட்டுமே. உணர்ச்சிகளின் சவுக்கடியை உங்களால் தாங்க முடியுமா? உனக்காக நான் எதையும் தாங்குவேன் தீட்சி. அப்படி பெஞ்சு மேலே கொஞ்ச நேரம் உட்காரு.
தீட்சிதா எதிர் பெஞ்சில் மெதுவாக உட்கார்ந்தாள். தெய்வானை தீட்சிதாவின் முகத்தையும் மேடான அவள் வயிற்றையும் மாறி மாறி ஒரு சந்தோஷத்தோடு பார்த்தாள். அதற்குள் காலிங் பெல் அடிக்க தெய்வானையும் சுந்தரமூர்த்தியும் டாக்டரின் அறைக்குள் நுழைந்தார்கள். டாக்டர் நித்யா கல்யாணி தெய்வானியை 10 நிமிடம் பரிசோதித்துவிட்டு நாற்காலியில் வந்து அமர்ந்தாள். என் மனைவிக்கு என்ன டாக்டர்? அவங்க உடம்புல ஒரு வியாதியும் இல்லை. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? உண்மையை தான் சொல்கிறேன். வியாதியெல்லாம் அவங்க மனசில் தான் இருக்குது. அது குணமாகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படிங்க டாக்டர்? அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக நடந்துக்கோங்க. அதுதான் அவங்கள குணப்படுத்துகிற மருந்து. சரி டாக்டர், நாங்கள் புறப்படுறோம் என்று இருவரும் வெளியே வந்தார்கள். தீட்சிதாவும் பூபேஷும் உள்ளே நுழைந்தார்கள். என்னங்க என்றால் தெய்வானை. என்ன தெய்வானை? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போகிற? அனுமதியா? ஆமாங்க, மகன் பூபேஷும் மருமகளும் இங்கே வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேச அனுமதிப்பீங்களா? ஏதோ சொல்ல வாய் திறந்த சுந்தரமூர்த்தி வார்த்தைகளை அடக்கி கொண்டார். இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று தெய்வானை என்றுமே கேட்டதில்லை. இன்று பெத்த மகனிடம் பேச அனுமதி கேட்கிறாள். மனமும் உடலும் வெந்து போய் நிற்கிறாள். இந்த சூழ்நிலையில் நான் இதை அனுமதிக்கவில்லை என்றால் மனிதனே இல்லை. நான் வெளியே இருக்கிறேன், பேசிட்டு வா. தெய்வானை கண்களில் நீர் நிரம்ப கணவனை கையெடுத்து கும்பிட்டாள். டாக்டர் நித்யா கல்யாணி எதிரே இருந்த இருவரையும் பார்த்தாள். மிஸ்டர் பூபேஷ், இப்போ உங்கள் மனைவியை செக் பண்ணினதில் குழந்தை ரொம்ப குரோத் ஆயிருக்கு. இனி டானிக்கை நிறுத்திடுங்க. மருந்தும் மாத்திரை மட்டும் எழுதி தர்றேன், கண்டினியூ பண்ணுங்க. குழந்தை இன்னும் 2 மாதம் 10 நாளில் பிரசவமாகலாம் என்று தீட்சிதாவின் ஃபைல் லிஸ்டில் குறித்து கொடுத்தார் டாக்டர். இருவரும் வெளியே வந்த பொழுது அம்மா நின்றிருந்தாள். பூபேஷ், உன் மனைவிக்கு என்னப்பா? செக்கப் வந்தோமா? இது 7வது மாதம். இன்னும் 2 மாதத்தில் குழந்தை பிறந்துடும். தெய்வானை தீட்சிதாவை பார்த்தாள். உன் பேர் என்னம்மா? தீட்சிதா. பேரை போலவே ரொம்ப அழகாக இருக்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை என்று தெய்வானையின் காலில் விழுந்தாள் தீட்சிதா. தீர்க்காயுசா இருமா என்று வாழ்த்தினாள் தெய்வானை. உடம்புக்கு என்னம்மா என்று கவலையாக விசாரித்தான் பூபேஷ். ஒன்றுமில்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் தீட்சி. அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் மாலையும் கழுத்துமா வந்து நின்னப்போ உங்களை வரவேற்கவோ வாழ்த்தவோ என்னால் முடியல. தப்பாக எடுத்துக்காதம்மா. இல்லத்த, அந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் அப்படித்தானே நடந்துக்குவேன். குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோமா. இது உங்கள் சொத்து அத்தை. என் உயிரே போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்ககிட்ட ஒப்படைப்பேன். வரட்டுமாம்மா? பூபேஷ், வரண்டா, உடம்பை பார்த்துக்கோ என்ற தெய்வானை படிகளில் இறங்கி மெதுவாக நடந்தாள். இருவரும் கண்களில் நீர் மிதக்கப் போகும் தெய்வானையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அண்ணா, என்னை அடிக்காதீங்க அண்ணா, ப்ளீஸ்ண்ணா அண்ணா. சரவணனின் அலறல் குரல் கேட்டு அறையை விட்டு ஓடி வந்தான் பூபேஷ். கூடத்தில் சரவணனை மோகன்ராஜ் பெல்ட்டால் விளாசி கொண்டிருந்தான். சரவணனை தன் பக்கம் இழுத்து மோகன்ராஜின் முன்னால் நின்றான் பூபேஷ். எதுக்காக இவன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? இவனை அடிக்கிறதா? கொலையே பண்ணணும். அப்படி என்னதான் பண்ணிட்டான்? என்ன பண்ணினானா? ஸ்கூலுக்கு மட்டம் போட்டுட்டு பசங்களோட சேர்ந்து சினிமாவுக்கு போயிருக்கான். பார்த்தாததுக்கு பெரிய ராஜகுமாரன் மாதிரி சிகரெட் வேற பிடிக்கிறான் பரதேசி பையன். என்ன இருந்தாலும் நீங்கள் இவனை அடிக்கக்கூடாது. மோகன்ராஜுக்கு கோபம் சீறி கொண்டு வந்தது. நான் என் தம்பி அடிப்பேன், கொல்லுவேன். அதை கேட்க நீ யார்? நீயும் ஒரு உத்தியோகத்துக்கு போய் ஒரு குடும்பத்தை காப்பாற்றி இருந்தனா இந்த வேதனை என்னன்னு உனக்கு புரியும். நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியாச்சே. பெல்ட்டை காற்றை நோக்கி விசிறி அடித்து விட்டு போனான் மோகன்ராஜ். பூபேஷ் நெஞ்சில் விழுந்த அடியால் சிலையாகி நின்றான். பிரம்மை கலைந்த போது வந்தாள் மாதவி. தம்பி நிமிர்ந்து பார்த்தான். அக்கா, உள்ளே வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல தம்பி, அவர் ஏதோ ஆத்திரத்தில் தெரியாமல் சொல்லிட்டாரு, அதை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க என்று மாதவி கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொன்னாள். இல்லைக்கா, சரவணன் தோளுக்கு மீறி வளர்ந்த பையன். இவர் அவனை கண்மண் தெரியாமல் அடிக்கிறாரு. அவனும் அடி தாங்காமல் ஆத்திரத்தில் கை நீட்டிட்டானா அவருக்கு தானே கேவலம். அதனால தான் நான் அவரை அடிக்க வேண்டான்னு சொன்னேன். ஆனால் அதை அவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தம்பி. பரவாயில்லக்கா, நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல. எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா தம்பி? சொல்லுங்கள். இந்த விஷயம் தீட்சிதாவுக்கு தெரிய வேண்டாம் தம்பி, தெரிஞ்சால் சாமி ஆடிடுவா. சரிக்கா, சொல்லலை. ரொம்ப நன்றி தம்பி என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள் மாதவி. கொஞ்ச நேரம் கழித்து சரவணன் வந்தான். என்ன சரவணா? அழுகையோடு தேம்பினான். டேய், ஏண்டா அழற? என்னால் தானே அண்ணன் உங்களை கேவலமாக பேசினார். அது போகட்டும் விடு. நீ செஞ்சதும் தப்பு தானே. படிக்க வேண்டிய வயசில் ஸ்கூலுக்கு கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போகிறது, சிகரெட் பிடிக்கிறது, மோசமான பசங்க கூட சேர்றது, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அழகா சரவணா?
தப்பு தான் மாமா, இனிமேல் சிகரெட் பிடிக்க மாட்டேன், சினிமாக்கும் போக மாட்டேன். குட். உனக்கு பரீட்சைக்கு எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 1 மாதம் இருக்குது மாமா. நான் உனக்கு சொல்லி தரட்டுமா? என்கிட்ட படிக்கிறியா? சரி மாமா. போய் புத்தகங்களை எடுத்துட்டு வா. சரவணன் எடுத்து கொண்டு வந்தா. பூபேஷ் முதல் பாடமாக தமிழை எடுத்துக்கொண்டான். 1/2 மணி நேரம் தமிழ் பாடம் சொல்லி கொடுத்தான். அடுத்து கணக்கு பாடத்தை எடுத்துக்கொண்டான். தீட்சிதா உள்ளே நுழைந்தவள் ஆச்சரியப்பட்டாள். என்னங்க, இவனுக்கு பாடமாக சொல்லி கொடுக்குறீங்க? ஆமாம், அது மரமண்டையாச்சே, ஏறுமா. தீட்சி, நீயே உன் தம்பியை இப்படி சொன்னால் மற்றவங்க இன்னும் கேவலமாக பேச மாட்டாங்க? யாரும் சிறந்த அறிவாளியும் கிடையாது, முட்டாளும் கிடையாது. முயற்சியும் மனசில் வைராக்கியமும் இருந்தால் எதுலேயுமே வெற்றி பெற முடியும். யாரை சொல்கிறீங்க, உங்களையா அவனையா என்றவாறு முகம் கை கால் கழுவ பாத்ரூம் போனாள் தீட்சிதா. கவிமணிக்கு திருமணம் நல்லவிதமாக முடிந்து கணவன் வீடு சென்று 10 நாட்கள் ஆயிற்று. கவிமணி போன பிறகு அந்த வீடு கொஞ்சம் வெறிச்சென்று கலை இழந்துதான் கிடந்தது. அன்று வியாழக்கிழமை காலை 11 மணி இருக்கும். பூபேஷ் வெளியே புறப்பட்டு கொண்டிருக்கும் போது மாதவி திடீரென்று கதறி அழுதாள். அக்கா, என்னாச்சு, ஏன் அழறீங்க என்று பதறி போனான். அவருக்கு ஆக்சிடெண்ட்டா? ஆஃபீஸ்க்கு விவரம் தெரிஞ்சு ஆஃபீஸ்லேருந்து ஆள் வந்துட்டு போகிறாங்க. ப்ளீஸ் அழாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க? கோவை மெடிக்கல் சென்டர். ஐயோ, என் மகனுக்கு ஏதோ ஆகிப்போச்சு என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள் நானாம்பாள். சரவணன் வேறு ஸ்கூலுக்கு போய்விட்டான். பூபேஷ் ஆட்டோ பிடித்து கொண்டு வந்தான். வீட்டை பூட்டிக் கொண்டு எல்லாருமே ஆட்டோவில் ஏறினர். 10வது நிமிடம் கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ஆட்டோ நிற்க இறங்கி சென்றார்கள். பூபேஷ் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துவிட்டு மோகன்ராஜ் ஆக்சிடென்ட் விவரம் சேகரித்து கொண்டு இன்டென்சிவ் வார்டை நோக்கி போன போது டாக்டர் எதிர்பட்டார். டாக்டர், மோகன்ராஜுக்கு இப்போ எப்படி இருக்குது? ரத்தம் நிறைய வெளியேறிருக்கு, ரத்தம் கொடுக்கணும். அவரோட குரூப் ரத்தம் இங்கே ஸ்டாக் இல்லை. அந்த ரத்தம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். அது என்ன குரூப் டாக்டர்? ஓ குரூப். பூபேஷ் முகம் மலர்ந்தான். என்னோட குரூப்பும் ஓ தான் டாக்டர். எவ்வளவு ரத்தம் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. அவரை காப்பாற்றுங்க டாக்டர், ப்ளீஸ். ஓகே ஜென்டில்மேன், கமான் வித் மீ என்று டாக்டர் பூபேஷை கூட்டிக் கொண்டு போனார். 3 மணி நேரத்திற்கு பிறகு மெதுவாக விழிகளை திறந்தான் மோகன்ராஜ். விஷயம் கேள்விப்பட்டு தீட்சிதாவும் அங்கே வந்திருந்தாள். அருகில் இருந்த மாதவி கணவனிடம் சொன்னாள். என்னங்க, தம்பி தான் ரத்தம் கொடுத்து உங்களை காப்பாற்றினார். அவர் இல்லைன்னா இந்த நேரம் நீங்கள். புடவை தலைப்பை வாயில் பொத்தி கொண்டு மாதவி அழ மோகன்ராஜ் கைகளை உயர்த்தி பூபேஷை கும்பிட்டான். பூபேஷ் சட்டென்று அவன் கைகளை பிடித்து கொண்டான். என்னை அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் உயர்த்தாதீங்க. நான் சாதாரண மனிதனாகவே இருக்க ஆசைப்படுறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். மாதவி தாலியை தொட்டு பார்த்தாள். தம்பி, நீ மற்றவங்களுக்கு சாதாரண மனிதன், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் கணவரை காப்பாற்றின தெய்வம் என்று மனதிற்குள் சொன்ன மாதவியின் விழிகளில் நீர் சரசர என்று சுரந்து கன்னங்களில் இறங்கியது. யாரோ இடுப்பை பிசைவது போல ஒரு வலி ஏற்பட்டது. எழுந்து உட்கார்ந்தாள் தீட்சிதா. அருகில் பூபேஷ் தூங்கி கொண்டிருந்தான். என்னங்க, கொஞ்சம் எந்திரிங்க. கணவனை தட்டி எழுப்பினாள். பூபேஷ் எழுந்து உட்கார்ந்தான். என்ன தீட்சி, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? லேபர் வலி வந்துடுச்சின்னு நினைக்கிறேன். டாக்டர்கிட்ட போயிடலாமா? இப்போ மணி என்ன? எழுந்து போய் விளக்கை போட்டான். 3 மணி. வேண்டாங்க, எதுக்கு மற்றவங்களுக்கு சிரமம், விடிகாலையிலேயே போய்க்கலாம். பூபேஷ் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான். பூபேஷ், என்ன தீட்சி, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்குவீங்களா? சொல்லு தீட்சி. இந்த பிரசவத்தில் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சட்டென்று அவள் வாயை பொத்தினான். தீட்சி, என்ன பேசுகிற நீ? அவன் கையை மெதுவாக எடுத்து தன் மடி மீது வைத்து கொண்டாள். அப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்? நான் உயிரோடு இருக்கும்போதே இங்கே உங்களுக்கு கௌரவம் கிடைக்கல, நான் இறந்து போயிட்டா? வேண்டாம் பூபேஷ், நீங்கள் யார்கிட்டையும் அவமானப்படக்கூடாது. உங்கள் கௌரவம் எந்த நிலையிலும் பாதிக்கக்கூடாது. ஆகட்டும் தீட்சி, பேங்க்கில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சுருக்கேன், பாஸ்புக் பீரோவில் இருக்குது. அப்புறம் என் நகைகள் எல்லாமே கலட்டி பீரோவில் உள் லாக்கரில் வச்சுருக்கேன். தீட்சி, இதெல்லாம் எதுக்கு? ஒரு பாதுகாப்புக்காக தான் சொல்கிறேன் பூபேஷ். தீட்சிதா கணவன் முகத்தை ஆழமாக பார்த்தாள். ஏங்க, உங்களுக்கு தூக்கம் வருதா? இல்லை. அப்போ நான் உங்கள் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா? படுத்துக்கோ. தீட்சிதா ஒரு குழந்தையைப் போல அவன் மடியில் சுருண்டு படுத்து கொண்டாள். வயிற்று வலியை விட கணவனின் மடி மீது படுத்திருக்கும் சுகம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. விடியற்காலை மீண்டும் அடுத்த வலி இடுப்பை சுண்ட எழுந்தாள். கணவனை எழுப்பிவிட்டாள். டாக்டர்கிட்ட போகலாமா? போகலாங்க. இருவரும் புறப்பட்டு அறையை விட்டு வெளியே வர, அண்ணி. என்ன தீட்சி என்று வந்தாள் மாதவி. இடுப்பு வலி ஆரம்பமாயிடுச்சு அண்ணி. நாங்கள் 2 பேரும் வடகோவை நர்மதா நர்சிங் ஹோம் போகிறோம்.
மாதவி பூபேஸை பார்த்தாள். தம்பி, ஜாக்கிரதையாக பார்த்து கூட்டிகிட்டு போங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். இருவரும் வெளியே வந்து ஒரு ஆட்டோ பிடித்து நர்மதா நர்சிங் ஹோமில் இறங்கினார்கள். டாக்டர் நித்யா கல்யாணி புன்னகையோடு அவர்களை வரவேற்றார். பிரசவ டேட்டுக்கு இன்னும் 2 நாள் இருக்கே, அதுக்குள்ளே இடுப்பு வலி வந்துடுச்சா? ஆமாம் டாக்டர் என்று தலையாட்டினாள். சரி, உள்ள வாங்க என்று தீட்சிதாவை அழைத்து கொண்டு போன டாக்டர் நித்யா கல்யாணி 10 நிமிடத்தில் திரும்பி வந்தார். தீட்சிதாவை அட்மிட் செய்தால் 2 மணி சுமாருக்கு மாதவியும் ஞானாம்பாலும் நர்சிங் ஹோமுக்கு வந்து விட்டார்கள். சரியாக 3:05க்கு உள்ளே குழந்தை அழும் குரல் கேட்டது. டாக்டர் நித்யா கல்யாணி கதவு திறந்து வெளிப்பட்டார். மிஸ்டர் பூபேஸ், நீங்கள் கூட்டிகிட்டு வந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சந்தோஷத்தில் முகம் மலர்ந்தான். டாக்டர், நான் என் மனைவியை பார்க்கலாமா? இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும். இப்போ குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. குழந்தைய மட்டும் கொண்டு வந்து காட்ட சொல்கிறேன். நர்ஸ் குழந்தைய கொண்டு வந்து காட்டுங்க என்று சொல்லிவிட்டு டாக்டர் தன் அறைக்கு போனார். பூபேஸுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. எனக்கும் ஒரு குழந்தை. குழந்தையை பார்த்தான். கொழுக் மொழுக்கென்று தீட்சிதாவை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்திருந்தது. நான் விரும்பியபடியே தீட்சிதாவை போலவே பெண் குழந்தையை பெற்றுக் கொடுத்து விட்டாள். தீட்சிதா, ஐ லவ் யூ ஸோ மச். ஞானாம்பாள் குழந்தையை வாங்கி கொண்டாள். மாமா மாமா. பூபேஸ் திரும்பி பார்த்தான். சரவணன் நியூஸ் பேப்பரும் கையுமாக வந்தான். மாமா, ரிசல்ட் வந்தாச்சு, நான் பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு நீ பாஸ் பண்ணிடுவேன்னு தெரியும் சரவணா. இதை உங்கள் அக்கா கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவா. அக்காவுக்கு குழந்தை பிறந்தாச்சா? அக்கா மாதிரியே குழந்தை ரொம்ப அழகாக இருக்கே. சரவணன் குழந்தையின் கன்னத்தை கிள்ளினான். மாதவி சத்தம் போட்டாள். டே, குழந்தையின் கன்னத்தை கிள்ளக்கூடாதுடா. பச்சை மண் உன்னோட பலத்துக்கு தாங்காது. சார். பூபேஸ் நிமிர போஸ்ட்மேன் ரங்கசாமி சிரித்தவாறே வந்தான். வா ரங்கசாமி, என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்க தான் சார். வீட்டு பக்கம் போயிருந்தேன். இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. ஏதோ முக்கியமான ரெஜிஸ்டர் தபால் போல இருக்குது, அதை தான் கொண்டு வந்தேன். ரங்கசாமி நீட்டிய தபாலில் கையெழுத்து போட்டு வாங்கி பிரித்தான் பூபேஸ். சந்தோஷம் வானத்தின் எல்லையை தொட்டது. போன மாதம் இந்தியன் பேங்க்குக்கு இன்டர்வியூ போய் வந்திருந்தான் பூபேஸ். அந்த பேங்க்லேருந்து கிளர்க் போஸ்டிற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அது. இன்னும் 1 வாரத்தில் பணியில் சேர சொல்லி உத்தரவு வந்திருந்தது. சரவணா, இந்த குழந்தை பிறந்த நேரம் நீ பாஸ் ஆயிட்ட. எனக்கும் பேங்க்கில் வேலை கிடச்சிருக்கு. திடீரென்று நர்ஸுகள் தீட்சிதாவின் அறைக்குள் பதற்றமாக ஓடினார்கள். உடனே டாக்டரும் உள்ளே நுழைந்தார். ஒரு நர்ஸ் குழந்தையை வந்து வாங்கி கொண்டால். பூபேஸ் கொஞ்சம் கலவரமாகி நர்ஸை கேட்டான். சிஸ்டர், எதுக்காக நர்ஸுகளெல்லாம் பதட்டமா? உங்கள் மனைவிக்கு திடீர்னு ரத்தப்போக்கு அதிகமாயிடுச்சு. அதை சரி பண்ண தான் டாக்டர் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பூபேஸ் உட்பட எல்லாருமே தவித்து போனார்கள். 1/4 மணி நேரத்துக்கு பிறகு கதவு திறக்கப்பட முகத்தில் பொடித்த வியர்வையோடு டாக்டர் நித்யா கல்யாணி வெளிப்பட்டால். பூபேஸ் ஓடினான். டாக்டர், என் மனைவிக்கு எப்படி இருக்கு? இப்போ பிரச்சனை எதுவும் இல்லை மிஸ்டர் பூபேஸ். கொஞ்சம் ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தது, அதை சரி பண்ணியாச்சு. அவங்களுக்கு இப்போ பிளட் ஏறிட்டுருக்கு. 3 மணி நேரம் கழித்து தான் பார்க்க முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு டாக்டர் தனது அறையை நோக்கி போனாள். 1 வாரம் கழித்து தீட்சிதா டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாள். குழந்தையோடு தீட்சிதாவை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. ஆட்டோவிலிருந்து பூபேஸின் தாயும் தந்தையும் இறங்கி அந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தார்கள். சுந்தரமூர்த்தி மகன் பூபேஸை நோக்கி போனார். தந்தையை நிமிர்ந்து பார்த்தான் பூபேஸ். பூபேஸ், என்னை மன்னிச்சிடுடா. வாடா, உன் மனைவியும் குழந்தையும் அழைச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்று அன்போடு அழைத்தார். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது. அங்கே ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் பரவியது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.